بسم الله الرحمن الرحيم எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லி ஆரம்பம் செய்கின்றனர். நெருங்கி வரும் மறுமை நாள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த தலைப்பு நாம் நிறைய தடவைகள் பேசியிருந்தாலும் ஃபஸக்கிர் ஃபஇன்ன திக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகப்படுத்துங்கள், ஞாபகப்படுத்துவது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் சம்பந்தமாக நிறைய பேசுவார்கள். ஏனென்றால் ஒரு மூமினுடைய லட்சியம் இந்த உலகத்தை விட்டு நானும் நீங்களும் போகிறோம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த ஊரில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் இந்த ஊரை விட்டு போய்விட்டார்கள். இப்பொழுது நாம் வாழுகிறோம். அவர்களுடைய காலம் முடிந்ததுக்கு பிறகு அவர்கள் மண்ணுக்கு அடியில் போய்விட்டார்கள். அதனால் நாம் இந்த உலகத்தை பற்றி பேசுவது போன்று அதையும் தாண்டி நிரந்தரமான மறுமை வாழ்க்கை சம்பந்தமாக நிறைய பேச வேண்டியிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பேச்சிலே மறுமை நாள் சம்பந்தமாக, நரகம் சம்பந்தமாக பேசுகிற நேரம் அவருடைய முகபாவனை மாறும் என்கிறார்கள் சஹாபாக்கள். முன்சிரு ஜெய்ஷுன், ஒரு படைக்கு ஒரு தளபதி எப்படி எச்சரிப்பாரோ அப்படி பெருமானார் எச்சரிப்பார்கள். ஏனென்றால் அது அதிபயங்கரமான ஒரு நிகழ்வு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அதனால நாம் தினம்தோறும் நம்மளை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், நம்முடைய பாவங்களுக்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமாக இருந்தால், இதற்கு பிறகுள்ள நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் நிறைய நினைத்து பார்க்கணும். மறுமை நாள் பற்றி நாம் பேசப்படுகிற நேரம், நமக்கு சொல்லித்தரப்படுகிற நேரம், நமக்குள் ஒரு பயம் உருவாகணும். அது அப்படி உருவானாதான் நம்ம மறுமையை நம்புறோம்னு அர்த்தம். அதனால பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாள் சம்பந்தமாக பேசுகிற நேரத்தில், அதாவது அந்த மக்கள் எல்லாரும் உணர்வு பூர்வமாக அதை கேட்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் பள்ளியில் சாதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் ஓதுவார்கள், இன்னும் சிலர்களுக்கு ஓத சொல்லுவாங்க. அன்றைக்கு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அவருக்கு ஒரு குன்னியத் இருக்கு, அபு அப்துர் ரஹ்மான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அப்படி கூப்பிடுறாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான், அபு அப்துர் ரஹ்மானே இக்ரா, ஓதுங்கன்றாங்க. அவர் கேட்குற அக்ரவு அலைக்க உன்சிலல் குர்ஆனு இலைக்க, யா ரசூலல்லாஹ், உங்களுக்கு நான் ஓதுறதா? உங்களுக்கு தானே குர்ஆனே அறக்கப்பட்டுச்சு, உங்களுக்கு நான் ஓதுறதா யா ரசூலல்லாஹ்னு அவர் கேட்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்ல ஓதுங்க, இன்னி உஹிப்பு அன் அஸ்மா மின் கைரி, பிறர் ஓதுவதை கேட்பதற்கு நான் ஆசைப்படுகிறேன், அதனால நீங்க என்ன செய்யுங்க, ஓதுங்க இப்னு மஸ்ஊத் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படி சொல்லுகிற நேரத்தில் அவர் வந்து அவரா ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் சொல்லல இந்த சூரா ஓதுங்க, இந்த சூரா ஓதுங்கன்னு. கராத்து சூரத்து நிசா, நான் சூரத்து நிசா வந்து ஓத ஆரம்பிக்கிறார். ஓதுற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அதை கேட்டுட்டே இருக்கிறாங்க. நீங்க வீட்டுக்கு போய் பிரட்டி பாருங்க, சூரத்து நிசா என்று சொன்னா யா அய்யுஹன் நாஸ் என்று தொடங்கும். அந்த ஆயத்துகள்லாம் ஓதி ஒரு 40வது ஆயத்து வரைக்கும் பாருங்க, அதை ஓதி பாருங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு பிடிக்குதுன்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதிமயங்கி ஓதுறாங்க. திடீரென்று ரசூலுல்லாஹ் அவரை பிடிச்சி ஹஸ்புக்கல்லான், இப்ப போதும் என்றாங்க. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி பார்க்கிறாரு. இப்ப போதும் என்று சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் ஹஸ்புக்கல்லான், இப்ப போதுமான்னு சொன்ன உடனே திரும்பி பார்க்கிறார். அப்பதான் அவர் காண்றாரு, பெருமானாருடைய கண்கள் இருந்து மாலையாக கண்ணீர் கொட்டி கொண்டிருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தளவில் துனியாவுடைய விஷயத்தில் அவர்கள் லேசில் அழவே மாட்டாங்க. ஆகிராவுடைய விஷயத்தில் அவர்கள் அப்படி அழுவாங்க. அந்த ஆகிராவை எவ்வளவு நாம் நினைத்திருக்கிறோம் என்பதுதான் அந்த அழுகைக்கு காரணம். இந்த ஆயத்தை நீங்க போய் வீட்டில் ஓதுங்க, உங்களுக்கும் எனக்கும் அழுகை வருகுதான்னு பாருங்க. அப்ப புரியும் நாம் ஆகிரா மறுமை வாழ்க்கையை பற்றி எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருக்கிறோம், எவ்வளவு சிந்தித்திருக்கிறோம், எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், இந்த துனியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்வோம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி சொல்றாங்க,
நான் திரும்பி பார்த்தேன், பெருமானார் தேம்பி தேம்பி அழுகிறார். தத்ரீஃபான், கண்கள் இருந்து கண்ணீர் கொட்டுது. நான் என்ன ஓதினேன் தெரியுமா? அது என்ன ஆயத் தெரியுமா? فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. இந்த ஆயத்தை தாண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு போக முடியாம இருந்துச்சு. இதான் அந்த ஆயத். அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான், அந்த கேள்வியும் ரசூலுல்லாஹ்விடம் கேட்கிறான். அந்த ஆயத்தை நீங்க போய் பாருங்க. وَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ. ஒவ்வொரு உம்மத்திலும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு உம்மத்து, இப்ராஹிம் நபிக்கு ஒரு உம்மத்து, இப்படி ஒவ்வொரு உம்மத்திற்கு பாருங்க, அந்த உம்மத்தினர் கொண்டு வரப்படுவாங்க மறுமை நாள்ல. ஆதம் நபியுடைய உம்மத்து அங்க நிற்பாங்க, இப்ராஹிம் நபி, நூஹ் நபி அப்படி எல்லாம் இருப்பாங்க. அந்த உம்மத்தினர் நிக்கிற நேரம் அல்லாஹ் சொல்றான், وَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ. ஒவ்வொரு உம்மத்தில இருந்து அவருக்குரிய சாட்சியாளர் கொண்டு வந்து நிப்பாட்டப்படும். இப்ப ஆதம் நபியுடைய உம்மத்தில் ஆதம் நபி நிப்பாரு. என்ன சொல்லணுமா? சாட்சி சொல்லணுமா? நாம் என்ன சொல்லுகிறோம்? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ். நாம் சாட்சி சொல்கிறோம், அல்லாஹ் வேறவன் இல்லை, முஹம்மது ரசூலுல்லாஹ் இறை தூதர் தான், அவர் ரசூலுல்லாஹ் தான் என்று சொல்வதற்கு நாம் சாட்சி சொல்கிறோம். அத மாதிரி நபிமார்கள் அந்த உம்மத்துக்கு சாட்சி சொல்லணும். யா அல்லாஹ், இவங்கள்ட்ட நான் சொன்னேன், யா அல்லாஹ், இவங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொன்னேன், இவங்களுக்கு நான் குறை வைக்கலையா அல்லாஹ், எதெல்லாம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அப்பா அல்லாஹ் கேட்பான், சொன்னாரா, கேட்டியா, கேட்கலையா? இதுதான் அந்த விஷயம். அல்லாஹ் கேட்கிறா, ஒவ்வொரு உம்மத்திலையும் அந்தந்த தலைவர் கொண்டு வந்து வைக்கப்பட்டு அந்த உம்மத்தினருக்கு அந்த தலைவர் சாட்சி சொல்கிற நேரத்தில், நபியே, فَكَيْفَ إِذَا جِئْنَا مِنْ كُلِّ أُمَّةٍ بِشَهِيدٍ وَجِئْنَا بِكَ عَلَى هَؤُلَاءِ شَهِيدًا. இவர்கள் அத்தனை பேருக்கும் உங்களை சாட்சியா கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் நபி? அல்லாஹ் கேட்கிற இது எப்படி தெரியுமா? இன்றைக்குள்ள உங்களோட உம்மத்தில எல்லாரையும் உங்க கண்ணு முன்னாடி உங்க வாப்பா, உங்க உம்மா, உங்க குடும்பம், உங்க தோழர்கள், இவங்க எல்லாருக்கும் முன்னாடி நபியே நீங்க சாட்சியா நிப்பாட்டப்பட்டு சொல்லுங்க சாட்சியை நல்லா கேட்கிற நேரம் எப்படி இருக்கும் என்று அல்லாஹ் கேள்வி கேட்கிறான். அந்த கேள்விக்கு நபி எப்படி பதில் கொடுக்கறாங்க தெரியுமா? கண்ணீரோட பதில் கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணீர் தான் அதுக்குரிய பதில். ஏன் கண்ணீருடைய பதில் தெரியுமா? சாட்சி சொல்வது என்பது அவ்வளவு லேசி இல்லை. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தாய்க்கு எதிராக சாட்சி சொல்லணும், தன் தகப்பனுக்கு எதிராக சாட்சி சொல்லணும். அல்லாஹ் எப்படி இப்ராஹிம் நபியுடைய வாப்பா, அவர் நரகவாசி, அவருக்கு அந்த இடத்துல இப்ராஹிம் நபி சொன்ன விஷயத்தை அங்க சொல்லணும் மறுமை நாள். தன் வாப்பா கண்ணை முன்னாடி பார்த்து சாட்சி சொல்ல நேரம் எப்படி இருக்கும்? இந்த உம்மத்துக்கு சொர்க்கத்துக்கு அழைத்த ரசூலுல்லாஹ் தன் குடும்பத்தார் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ற நேரம் கடுமையா சந்தோஷப்பட்டாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாப்பா ஒரு நாள் இஸ்லாத்துக்கு வர்றாரு. ரொம்ப ரசூலுல்லாஹ் நிறைய சந்தோஷப்படுறாங்க, அபூபக்கர் சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் பார்த்து சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், உண்மையா சொல்றேன், இன்றைக்கு எங்க வாப்பா வர்றதை விட உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவர் வந்திருந்தா நான் இதை விட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஏனென்றால் உங்க முகத்தில் உள்ள சந்தோஷத்தை உங்க குடும்பத்தார் வர்ற நேரம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ற நேரம், நீங்க படுற சந்தோஷத்தை நான் கண்டு நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் யார சொல்லலாம். அந்த மகிழ்ச்சி அப்படி. பெருமானாருடைய உறவு விஷயத்தில் ரசூலுல்லாஹ் அப்படி தன் உறவை நேசித்தார்கள், இந்த உம்மத்தை நேசித்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவங்களுக்கு எல்லாருக்கும் எதிராக சாட்சி சொல்கிற நேரம் எப்படி இருக்கும் என்று கேட்கிற நேரம் பெருமானார் அழுகிறார். அது ரொம்ப பயங்கரமாக இருக்கு. ஒரு தோழர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, எங்க வாப்பா எங்கன்னு கேட்கிறார். எங்கன்னா வாப்பா என்னமோ ஊர்ல இருந்து எங்கேயோ போனார் அப்படி கேட்க வரல, வாப்பா மூத்தாயிட்டாரு, எங்க வாப்பாவுடைய நிலைமை என்ன, அவர் ஜென்னாவுலையா, அவர் எங்க, அபி என்ன வாப்பா எங்கன்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, உங்க வாப்பா நரகத்திலன்றாங்க. அவர் தேம்பி தேம்பி அழுதுட்டே போற, அவர் வயசாளி, போறவர் வயசாளி, அவங்க வாப்பா இறந்து போயிட்டாங்க. பெருமானார் அவரை கூப்பிட்டாங்க. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, அழாதீங்க, அபி அபாக ஃபின்னார், ஏண்ட வாப்பாவும் உங்க வாப்பாவும் நரகத்தில் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தில் எவ்வளவோ நேசம் வைத்திருக்கிறாங்க. நம்மளை பத்தியெல்லாம் நிறைய நேசம் வச்சிருக்கிறாங்க. அவருடைய வாப்பா
இன்றைக்கு நீங்க இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க, எங்க கல்வி ரசூலுல்லாஹ்வுடைய கல்வியை கிட்டவும் வைக்கலாது. பாசத்தில் அத மாதிரி ஒரு நேசத்தில் அப்படி பார்க்கவே இயலாது. ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும். நபியே, நீங்கள் ரொம்ப இரக்கம் குணம் படைத்தவரா நிக்கிறீங்க, ரொம்ப மென்மையானவரா நிக்கிறீங்க. வலவ் குந்த ஃபதுலன் கலீலல் கல்ப் லம் ஃபது மின் ஹவுலிக். நீங்க மட்டும் கடுமையான சித்தமுடையவரா இருந்தா, கொஞ்சம் கல்வில கடுமையானவன் எல்லாம் ஓடி இருப்பாங்க நபியே. உங்க பாசம் அன்பு உங்களை அப்படி போடுது. எவ்வளவு பாசம் இருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கு தன்னை வாப்பா மேல. ஆனால் பெருமானாருக்கு மறக்க இயலாது. எது எது அல்லாஹ் சொன்னானோ அது சொல்லியே ஆகணும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ரசூலுல்லாஹ் மௌத்தாகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா? அதாவது உஹது மலைக்கு போறாங்க, சஹாபாக்கள் பார்க்கறாங்க. உஹது மலையை ஏறின ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீரென்று பின்னாடி மக்களும் போறாங்க. போனா உஹது மலையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கிறாங்க. யாருமே மௌத் இல்லை. எதுக்குப்பா ஜனாசா தொழுக? ஊர்ல யாரும் மௌத் இல்லை. அதுவும் ஊர்ல மௌத்தானா ஊர்ல தொழலாம். அது எதுக்கு உஹது மலையில போய் ஜனாசா தொழுவிக்கணும் ரசூலுல்லாஹ்? உஹது மலை ஏறி ஏன் ஜனாசா தொழுவிக்கணும்னு யோசிப்பாங்களா இல்லையா? இது அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்றார், அல் அஹ்யா வல் அம்வாத். உயிரோட உள்ளவர்களுக்கும் மரணித்தவர்களுக்கும் ரசூலுல்லாஹ் போயிட்டு வர்றேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த தொழுகை. ஏண்டா உஹது யுத்தத்தில் ரசூலுல்லாஹ்வுடைய பல்லு உடைஞ்சிச்சு, நெத்தி காயப்படுத்தப்பட்டுச்சு. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் மூர்ச்சிட்டு விழுந்துட்டாங்க. பல பேர் ரசூலுல்லாஹ் மௌத்தண்டே பேசினாங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க கேள்விப்பட்ட ஹதீஸ், ஒரு பெண் ஓடி வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கிற நேரம், உங்க கணவர் மௌத்தாயிட்டாரு. இல்லை, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்கிறார்? உங்க மாப்பிள்ளை, உங்க புள்ள மௌத்து. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ்க்கு எப்படி? ரசூலுல்லாஹ் எப்படி? இப்படியே பதில் கொடுக்கப்படுகிற நேரம் ரசூலுல்லாஹ் நல்லா இருக்கிறாங்கன்னு சொன்ன உடனே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் மேல உள்ள பாசமும் நேசத்தையும் இந்த உலகத்தில் யாருக்கும் எடுக்க இயலாது. அது உருவ வழிபாடு நடத்துறவங்க, போட்டோ போடுறவங்க, ஃப்ரேம் அடிச்சு கொழுவுறவங்க, எல்பத்துல போட்டு வைக்கிறவங்க, என்னவெல்லாம் வச்சாலும் எந்த உருவமும் இல்லாமல் அவர் எப்படி என்று தெரியாமல் நாம் நிறைய அவர் மீது பாசம் வைத்தோம் என்றால் இது எங்க கல்வை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் போட்டது. இது வேற யாராலும் போட முடியாது. உங்க புள்ள மேல என் புள்ள மேல எனக்கு இறக்கம்னா அல்லாஹ் போட்டது. அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவ்வளவு பாசம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது மக்கள் வைத்திருக்கிறாங்கன்னா அவர் மௌத்தாயிட்டாருன்னு மெசேஜ் போகுது. அது மௌத்து இல்ல, அவங்க நினைவெல்லாம் உளுந்துட்டாங்க, மூர்ச்சி எடுத்துட்டாங்க. ஏன்னா அடிச்ச அடியில நெத்தி காயப்படுத்தப்பட்டு பல்லு உடையுது ரசூலுல்லாஹ். அந்த உஹதுல பல பேர் மௌத்தாகிறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. ஷஹீதாக்கப்படுறவங்களுக்கு கபர் தோண்டப்பட்டு ஒருவர் ஒரு கபர்ல போடப்படல, 2 பேர் 3 பேர் என்று கபர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுக்கு உடல்நல நல்லம் இல்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுவிக்கல. இப்ப 8 வருஷம் ஆச்சு. அந்த யுத்தம் முடிய வளமையா ஊடுகளுக்கு திரும்பிட்டாங்க. அடுத்த யுத்தம் வருகிறது, அப்பையும் ஜனாசா தொழுகல்ல. ஒவ்வொரு ஆண்டா போது ஜனாசா தொழுகல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி 14 நாள் நீங்க கவனமா பாத்தீங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை நம்மளை தேம்பி தேம்பி அழ வைக்கும். அந்த 14 நாள் தாங்கவே முடியாது. அவ்வளவு அருமையான ஒரு பிரியாவிடையை பெருமானார் இந்த உம்மத்துக்கு கொடுத்துட்டு போறாங்க. அதுல ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு உரை நிகழ்த்த போற ஒரு நாள். முழு நேரமும் அருமையை பற்றி பேச போறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க நினைக்க கூடாது சுகதேகியாக நின்று இதை செய்யறாங்க இல்ல. சஹாபாக்கள் எப்படி சொல்றாங்கன்னு ஆயிஷா நாயகி சொல்றாங்க, அது புதன்கிழமைன்னு நினைக்கிறேன். பெருமானார் கடுமையான காய்ச்சல். அன்றைக்கு பாத்திரத்தை வச்சு 7 கிணறுகள்ல இருந்து தண்ணீர் கொண்டு வந்து பெருமானார் ஒவ்வொரு கூழ்ல இருக்கும் தண்ணி. இந்த கிணறுல ஒரு தண்ணி அப்படிதான் அங்க. அந்த மாதிரி கிணறுகள்ல வித்தியாசப்படும் டெம்பரேச்சர். 7 கிணத்துல இருந்து ரசூலுல்லாஹ் உட்கார வச்சு அருமை தோழர்கள் குளிப்பாட்டினாங்க. பெருமானாராகி தோழர்கள் குளிப்பாட்டின கடைசி. இந்த உலகத்தில் எந்த தலைவர் மடியிலும் யாரும் போய் படுக்க மாட்டாங்க. தலைவருக்கு 4 அடி அங்கால நின்று தலை குனிந்து பேசுவாங்க. பெருமானார் முடிகளை எல்லாம் பார்த்து அதுல நரைச்ச முடி இவ்வளவு என்று கொஞ்சம் குழாவுறாங்க சஹாபாக்கு. பெருமானுடைய தாடி முடிகள் எல்லாம் இப்படி கோவி பார்த்து இத்தனை முடிகள் நரைச்சென்று அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து 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 எங்களோடு நிக்கணும் யா சொல்லாண்டு தேம்பி தேம்பி அழுது நின்றவர்கள் அந்த தோழர்கள். அந்த தோழர்களுக்கு இந்த பிரியாவுடைய கொடுக்கிற நாளை கொஞ்சம் பாருங்க. ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை மௌத்தாராங்க. ஆனா புதன்கிழமை ரசூலுல்லாஹ் சொல்லாங்க, நான் உடன்படிக்கை வாங்க போறேன்.
ஆயிஷா நாயகி ஆச்சரியமா பார்க்கறாங்க. பெருமானாருக்கு கடுமையான காய்ச்சல். அந்த நேரத்தில் ஒரு பாத்திரத்தை உட்கார வச்சு தலையில நிறைய தண்ணி ஊத்தி ரசூலுல்லாஹ்வோட மேல் கொஞ்சம் குளிர பெருமானார் முழு நேரம் பேசினது மறுமையை பற்றி. இதற்கு பிறகு என்ன நடக்க போகுது? நாய் வசைத்து ரசூலுல்லாஹ் பேசின எந்த வார்த்தையும் பொய் கலக்காதென்றால் அன்றைக்கு பெருமானார் ஏலாமல் பேசியது மறுமையை பற்றி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் உஹது மலைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனார்களே, அந்த நாள் உஹதுக்கு போனா இப்ப 8 வருடங்கள் ஆச்சு. எந்த ஜனாசா முன்னாடி இல்லாம ரசூலுல்லாஹ் ஜனாசா தொழுவிச்சாங்க. யாருக்கு தெரியுமா? உஹதில் ஷஹீதாக்கப்பட்ட என்னுடைய தோழர்களுக்கு. பெருமானார் யாருக்கும் கடன் வைக்கல, யாருக்கும் கடன் வைக்கல. அல்லாஹ்விடம் சொன்னார்கள், யா அல்லாஹ், என்னோட நின்றவர்கள் யா அல்லாஹ், இந்த தீனுக்காக வேண்டி பாடுபட்டவர்கள் யா அல்லாஹ், அவர்களை மன்னித்து விடு யா அல்லாஹ், அவருடைய கபர்களை சொர்க்க பூங்காவனையாக மாற்றணும் என்று ரசூலுல்லாஹ் வீட்டில் இருந்து ஏலாத எனக்கு உடல் நலம் இல்லையே, இப்ப கேட்கலாமே. ஒரு நாளும் பெருமானார் அல்லாஹ்வோட பேசுற விஷயத்தில் அப்படி நடக்கவே இல்லை. ஒரு தோழர் சொல்லுகிறார், யார சொல்லலாம், என் தோட்டத்துக்கு பரக்கத்துக்கு துவா கேளுங்க. நாங்க எப்படி துவா கேட்போம் தெரியுமா? யா அல்லாஹ், இவர் தோட்டத்துக்கு பரக்கத்து செஞ்சிரியா அல்லாஹ். அவர் சொல்லுகிறார், ஒவ்வொரு மரமாக ரசூலுல்லாஹ் போய் அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்து நிறைய துவா கேட்டார்கள். பெருமானார் ஒரு ஜனாசாவுக்கு எப்படி கேட்பாங்க தெரியுமா? ஜனாசா அடக்கப்பட்ட, யா அல்லாஹ் நீ அவரை மன்னிச்சிரு. அல்லாஹ்வுடைய தூதருடைய துவா எவ்வளவு நேரம் தெரியுமா? ஒரு ஆட்டை அறுத்து அந்த ஆட்டை பங்கு வைக்கிற நேரம் அளவுக்கு ரசூலுல்லாஹ் அங்க நின்று, ஏன்னா இது கண்கால உள்ள வாழ்க்கை அவருக்கு தொடங்கி விட்டது, அவரை சும்மா விட்டுட்டு போவே மாட்டாங்க. பெருமானாருடைய கல்வை பார்த்த தோழர்கள் தேம்பி தேம்பி அழுவார்கள் பெருமானாருக்கு ஏதாவது உண்டு என்றால். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் எந்த மனிதராலும் வாழ முடியாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து போனவர். யாருக்கும் கடன் வைக்க கூடாது என்பதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுக்கு ஏறுகிறார்கள். உஹதுல கொஞ்சம் ஏறுங்க போனா சுகதேகியா உள்ளவருக்கு ஏறலாம். ஆனால் பெருமானுடைய கடைசி நாளில் பெருமானார் எப்படி ஏறி இருப்பார்? ஏன் தெரியுமா? யாரையும் பெருமானார் விடல. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முஃமின், அவருக்கு கேள்விப்பட்ட நஜாஷி மன்னர் இறந்து போறார் எத்தியோப்பியாவுல. ரசூலுல்லாஹ் அப்ப ஊர்ல இருந்து ஜனாசா தொழுவிக்கிறாங்க. நஜாசிக்கு யாருமே ஜனாசா தொழுவிக்கலப்பா, சாமாக்கு எத்தியோப்பியா மன்னர் முஸ்லிம்பா, நாங்க தொழுவிப்போம் என்று தொழுவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய வளமை. அல்லாஹ்வுடைய தூதர் உஹதுல போய் தொழுவிக்கிற டைம்ல சஹாபாக்கள் எல்லாம் பின்னாடி போய் தொழுந்தாங்க. அதை அறிவிக்கக்கூடியவர் சொல்லுகிறார், எங்களோடையும் உயிரோட உள்ள எங்களுக்கும் மௌத்தா போன உஹது வாசிகளுக்கும் ரசூலுல்லாஹ் நான் உலகத்தை விட்டு போயிட்டு வர்றேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த தொழுகை. பெருமானார் அந்த தொழுகையை முடிச்சுட்டு நேரடியா மிம்பருக்கு வந்தாங்க. முஸ்லிம்கள் இந்த செய்தியை பார்க்கலாம். மிம்பருக்கு வந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தாங்க மக்களோட. அதுல ரொம்ப உருக்கமான ஒரு வார்த்தை, மகாமி ஹாதா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் எந்த இடத்தில் நின்று கொண்டிருக்கிறேனோ இந்த இடத்துல இருந்து வல்லாஹி என் ஹவுலை பார்க்கிறேன் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லைவா மறுமை நாளில் எல்லோரும் அந்த சபையில ஒன்று சேர்கிற நேரம் ஒவ்வொரு நபிமார்களுக்கு அவர்களுக்கு இருக்கிற முஸல்லா கிட்ட போவாங்க. கடுமையான தண்ணி தாகம் அடிக்கிற நேரம் பெருமானாருக்கு ஒரு தடாகம் கொடுக்கப்பட்டிருக்கும், ஹவுலி என்கிறாங்க. மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கிறது வேற, ரசூலுல்லாஹ் என்னுடைய ஹவுல் என்றாங்க. என் தடாகத்துக்கு பக்கத்துல வந்து மூமின்கள் வந்து தண்ணி குடிப்பாங்க ரசூலுல்லாஹ் கையால. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க தெரியுமா? மிம்பர்ல இருந்து, இப்ப நான் பார்க்கிறேன் என்றாங்க. அல்லாஹ் எனக்கு காண்பிக்கிறான் என்றாங்க. இதுதான் நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் என்றாங்க. அது தெளிவான ஒரு பிரியாவிடைக்குரிய வார்த்தை. நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் இதுதான் என்றாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா எனக்கு காண்பிக்கிறான் என்றாங்க. சஹாபாக்கள் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலையிலே இப்படித்தான் ஒரு பிரியாவிடையை மக்கள் மன்றத்திலே தெரிவித்தார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுக்கு பிறகு உள்ள வாழ்க்கைக்காக வேண்டி மக்களை தயார்படுத்தினார்கள். ஜனாசா விஷயத்தில் ரசூலுல்லாஹ் இப்படி செய்தார்கள் என்று சொன்னால், மறுமை என்பது எவ்வளவு முக்கியம், அந்த டாபிக் ரசூலுல்லாஹ் எங்கெல்லாம் பேசியிருக்கிறாங்க என்பதற்கு தான் இதை நான் உங்களுக்கு சொன்னேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் இந்த மறுமையினால் சம்பந்தமாக எது சொல்லப்பட்டாலும் சஹாபாக்கள் அழுவார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் துடித்து போவார்கள். ஏனென்றால் இது அற்பம். இதுல 20 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் 60 வருஷம் சொல்ல தெரியாது. ஆனால் இதற்கு பிறகு நிரந்தரம். அங்க மரணம் இல்லை, அது நிரந்தரமான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை நாம் நம்பி ஆகணும். முதல்ல
மறுமை நெருங்குதுன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி மறுமை இருக்குதுன்னு நம்பணும். நீங்க கேட்பீங்க, முஸ்லிம்களாகிய நாம நம்பாமலையா பள்ளிவாசலுக்கு வந்திருக்கிறோம்னு கேட்பீங்க, நம்பாமலையா நம்ம தொழுவோம்னு கேட்பீங்க. அது நம்பணும் என்றா அந்த நம்பாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுமை நாள் என்பதை சொல்லிட்டு பேசாமலே விடலாமே. திரும்ப திரும்ப கமுஞ்சிரு ஜெய்ஷுன் பட தளபதி எப்படி எச்சரிப்பார் ரசூலுல்லாஹ் ஏன் எச்சரித்தாங்க? முகம் செவந்து போற அளவுக்கு ஏன் பேசினாங்க? ஒரு நாள் முழுவதும் ரசூலுல்லாஹ் மறுமை நாளை பத்தி பேசுறாங்க. காலையில பேசுறாங்க நீண்ட நேரம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு தோழர், ஒரு கூட்டம் மாலையில வர்றாங்க. யார சொல்லலாம், நீங்க தஜ்ஜாலை பத்தி பேசுனீங்களே யார சொல்லலாம், பயமா இருக்குது யார சொல்லலாம், பின்னாடி உள்ள ஈச்ச மரத்தில் நம்ம ஒளிஞ்சிருக்கிற மாதிரி தோணுது யார சொல்லலாம், எங்களுக்கு இன்னும் சொல்லுங்களேன் யார சொல்லலாம். பெருமானார் பேச ஆரம்பிக்கிறார்கள். அந்த மக்கள் இந்த செய்திகளை எல்லாம் கேட்டால், அவர்கள் காலையிலிருந்து நிறைய நேரம் கேட்டாலும் பெருமானிடம் திரும்ப திரும்ப கேட்பார்கள், மறுமை நாள் எப்படி யார சொல்லலாம், அல்லாஹ் எப்படி இருப்பான், அந்த நேரத்தில் எப்படி இருப்பான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் கோபத்தோடு இருப்பான். இந்த உலகம் இப்ப போற நேரம் அல்லாஹ் தன்னுடைய கோபத்தை இல்லாமலாக்கி இரக்கத்தோடு இருக்கிறான். மறுமை நாளில் அல்லாஹ் மிகவும் கோபத்தோடு இருப்பானாம். யாரும் பேச மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு ஊசு கீழே விழுந்தாலும் கேட்கும் அந்த அளவுக்கு நிசப்தமாக இருப்பார்கள். எல்லோரும் ஒன்று திரட்டப்பட்டிருக்கிற நேரம், யாருக்கும் பேசுவதற்கு அதிகாரம் இல்லை. பெருமானார் சொன்னார்கள், நான் மக்காமம் மஹமூதா என்ற இடத்தில் எழுப்பாட்டப்படுவேன். நான் எழும்பி பார்க்கிற நேரம் மூசா எழும்பியிருப்பார். முதலில் நான் எழுப்பாட்டப்பட்டேனா, மூசா விழுத்தாரா எனக்கு தெரியாது. இந்த உலகத்தில் ஒரு தடவை மூசா மயங்கி விழுந்தார், அதனால் மூசா மயங்கி உழவில்லையான்னு எனக்கு தெரியாது. என்றாலும் அந்த சபையை ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கோபத்தோடு இருக்கிற நேரம் நான் சஜதாவுல விழுந்துருவேன். நீண்ட நேரம் சஜதாவுல நிற்பேன். அல்லாஹ் என் பெயரை சொல்லுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். யா முஹம்மத் இர்ஃபா ரஅஸக், முஹம்மது உங்க தலையை தூக்குங்க என்று அல்லாஹ் என்னுடைய பேரை சொல்லி கூப்பிடுவான் என்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன வேணும் என்று அல்லாஹ் கேட்பான் என்றாங்க. ஒட்டுமொத்த பேரும் பயங்கரமா நிக்கிற நேரம், அந்த நேரத்தில் யாரும் பேச மாட்டார்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி லிகுல்லி, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்றான், அந்த நேரத்தில் ஒரு பிள்ளைக்கு ஒரு ஆபத்துண்டா ஒரு உம்மா கண்டு கொள்ளாம ஓடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஒரு உம்மா தன்னை மறந்து தன் புள்ளைய தான் நினைப்பாங்க. என் புள்ளப்பா, ஒரு ஐசியூல இருந்த உம்மாவுடைய உதடுகிற பாருங்க, 3 நாளைக்கு புள்ள ஐசியூல அது காஞ்சி போயிடும். அவங்க தண்ணி குடிக்கிறதை மறந்துடுவாங்க, தண்ணி கொஞ்சத்தோட வாழுவாங்க, சாப்பாடு கொடுத்தா வேணாண்டுவாங்க. அதான் பாசம், அதான் நேசம். தாய்க்கும் தகப்பனுக்கும் புள்ள கீழே உளுந்து மண்டை உடைஞ்சு ஹாஸ்பிட்டல்டா அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் சாப்பிட தோணாது. பகலும் இல்லை இரவும் இல்லைன்னு எல்லாம் மறந்துடுவாங்க. அந்த தாய், அந்த தகப்பன், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபத்திஹி வ பனி, அந்த நேரத்தில் எல்லாம் மறுமையில உம்மாவை கண்டா உம்மா ஓடிடுவாங்க. என் மகனே அடுத்த பக்கம் ஓடிடுவோம், மகன் அடுத்த பக்கம் ஓடிடுவாரு. பாப்பாவை கண்டா என்னையாவது வாப்பா கேட்டுட்டாருன்னா எதை கொடுக்கிறது? நான் தொழுத சுன்னத் தொழுகையே போதாது, நான் தொழுத ஃபர்லிலே ஓட்ட என்னப்பா கொடுக்கிறது அப்படின்னா ஓடிடுவாங்களா? இல்ல என்ன மாட்டி கொடுத்துருவாரோ, என்ன சொல்லி கொடுத்துருவாரோ, அவ்வளவு பயங்கரமான நாள். யா நப்சி யா நப்சி யா நப்சி என்று எல்லோரும் ஓடுவார்கள் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில். இந்த செய்தியை ஆயிஷா நாய் அப்படியே கேட்கிறாங்க. பெருமானார் சொல்றாங்க, செருப்பு போட மாட்டாங்க, ஒண்ணு இல்லை உடுப்பி இல்லை, அப்படி ஓடுவாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதரே, எல்லோரும் நிர்வாணமாக நின்றா ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்வார்களே ஆபத்து, அவங்க பார்த்துட்டாங்கன்னா வெக்கமா இருக்குமே யார சொல்லலாம், அந்த நிலைமை ரொம்ப இதா இருக்குமே. ஒழுக்கத்தின் உச்சகட்டத்தை பேசுற இஸ்லாம், பெண்கள் இதையெல்லாம் மறைக்கணும் என்று சொல்கிற இஸ்லாம், மறுமை நாளை பற்றி சொல்கிற நிலைமைகள் யாரும் ஆடை அணிந்திருக்க மாட்டீர்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. எல்லாரும் எப்படி பிறந்தீங்களோ அப்படி எழுப்பாட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானம் பக்கம் ஓட விடுவான் அல்லாஹ். எல்லோருக்கும் வேற யாரும் ஞாபகம் இல்லை. தன் மனைவி பிள்ளைகள் இந்த உலகத்தில் எப்படி என் குடும்பத்துக்கு கொண்டு வரணும், என் வீட்டுக்கு கொண்டு போகணும், என் குடும்பம் நான் ஊட கட்டணும், டைல் பிடிக்கணும், இது ஒண்ணுமே இல்லை. இறைவா நான் பாசா, இறைவா நீ கொடுக்கிற வெகுமானத்துக்கு நான் தகுதியா இறைவா, நீ கொடுக்கிற ஜன்னா எனக்கு கிடைக்குமா இறைவா, இதுக்காக வேண்டி யா நஃப்ஸி என்று ஒரு வார்த்தை சொல்லுவார்கள். என் நிலைமையே என் நிலைமையே என் நிலைமையே என்று ஓடுவாங்க. ஆயிஷா நாய் கேட்கிறேன்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க,
ஆயிஷா ரதியல்லாஹு பார்த்து இப்படி எல்லாம் நிர்வாணமா ஓடினா யார சொல்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் வெட்கம் வருமே, பார்த்து கொள்ள வேண்டி வருமே, தப்பா போவுமே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஆயிஷா அது என்ன நேரம் தெரியுமா ஆயிஷா, அது எப்படிப்பட்ட நேரம் தெரியுமா, அதுவெல்லாம் யாருக்கும் புரியாத நேரம், அவ்வளவு பயங்கரமான நேரம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் அந்த பயங்கரத்தை புரிந்திருந்தால் மறுமை நாள் நெருங்கிறது என்று சொல்லுகிற நேரம் நமக்குள் மிக பெரும் உணர்வு உண்டாகும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய எல்லாம் நேர்மையா நடக்குதான்னு பார்ப்போம், மனைவியுடைய மனசை நோவடிச்சோமான்னு பார்ப்போம், மன்னிப்பு கேட்க பார்ப்போம், குடும்பத்திலே நம்முடைய கடமைகளை செய்து விட்டோமான்னு பார்ப்போம், அண்டை வீட்டாரோடு நாம் ஒழுங்கா நடந்தோமான்னு பார்ப்போம், நம்முடைய வியாபாரம் 100க்கு 100 ஹலாலான்னு பார்ப்போம். ஏனென்றால் மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிப்பாட்டப்படுகிற நேரம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம்மிடம் கேட்கிற நேரம், எந்த பணத்தை கொடுத்து அந்த இடத்திலே நமக்கு தப்ப முடியாது, யாரை காட்டி நமக்கு தப்ப முடியாது. அந்த நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவைகளை சொல்லுகிற நேரம் பெருமானுடைய முகமே மாறிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அவர் மிம்பருக்கு வந்தார். இது பயான் பண்ணுகிற நேரம் அல்ல, வேற ஒரு நேரம். பெருமானார் மிம்பருக்கு வந்து அமர்ந்தார். ஜலச ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலல் மிம்பரி. சஹாபாக்கள் பார்த்தார்கள், பெருமானார் எங்க நடந்தார்களோ அங்க சஹாபாக்கள் பின்னாடி போய் விடுவார்கள். பெருமானார் என்னமோ சொல்ல போறார்கள் என்று கேட்க போவார்கள். வஜலஸ்னா ஹவுலஹு, நாங்கள் ரசூலுல்லாஹ்வை சூழ உட்கார்ந்து கொண்டோம். பெருமானார் எங்களோட பேச போகிறார். நம்மள மாதிரி மணித்தியால கணக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் பேச மாட்டாங்க. இது பெரிய தகுதி இல்லை, இது பெரிய டேலண்ட் இல்ல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 10 நிமிஷத்துல விஷயத்தை சொல்லி முடிக்கலும்டா, வல்லாஹி வல்லாஹி அதான் டேலண்ட். பெருமானாருக்கு அல்லாஹ் கொடுத்த அற்புத ஆற்றல் தான். ஒரு சமூகத்தை மாத்தலாம்டா வருஷ காலம் எடுத்து, அதுவல்ல டேலண்ட். 4 வார்த்தைகளில் மாற்ற முடியுமான தலைவர்களை உலகத்தில் காணவே முடியாது. பெருமானார் பேசினது எப்படி தெரியுமா? இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி. மக்களே, எனக்கு ஒரு பயமா இருக்குன்னாங்க ரசூலுல்லாஹ். அன்னைக்கு பயான் வித்தியாசம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எனக்கு பயமா இருக்குதுட்டாங்க. உங்களை விட்டுட்டு போற நேரம் பெருமானார் இப்ப எதை பேசுறாங்க தெரியுமா? இப்ப வாழ்ற வாழ்க்கையை பேசல. மக்களே, இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி. நான் கண்ணை பொத்தினதுக்கு பிறகு, நான் மௌத்தானதுக்கு பிறகு உங்களை நினைக்கிற நேரம் எனக்கு பயமா இருக்குது. மக்களே, நான் இருக்கிற நேரம் உங்களை நான் திருத்துகிறேன், நான் சில விஷயங்களை சொல்லுகிறேன், நீங்கள் பிழை செய்கிற நேரம் உங்களை நான் திருத்துகிறேன். என் மௌத்துக்கு பிறகு, என் மௌத்துக்கு பிறகு இந்த ஜஸீரத்துல் ஆரப், ஜஸீரத்துல் ஆரப் உங்களுக்கு திறந்து தரப்படும். யுஃப்தவ அலைக்கும் மின் ஸஹரத்தி துன்யா வ ஸீனத்தஹா. இதனுடைய அலங்காரங்கள் எல்லாம் உங்களுக்கு காண்பிக்கப்படும். அதிலே நீங்கள் மயங்கி விடுவீர்கள் என்று பயப்படுகிறேன். இப்பொழுது நீங்கள் ஈமானோடு நிற்கிறீர்கள். அல்லாஹ் ஜஸீரத்துல் ஆரபை, பாலைவனத்தை உங்களுக்கு சோலைவனமாக திறந்து தந்ததுக்கு பிறகு நீங்கள் அதிலே மயங்கி மறுமையை மறந்து இந்த உலகம் 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 என்று போவீர்கள் என்று நான் பயப்படுகிறேன். மக்களே, வேண்டாம். பெருமானுடைய உரையை பாருங்க. எனக்கு பயமா இருக்கின்றாங்க ரசூலுல்லாஹ். என்ன கொல்லுவாங்கன்னு பயமா? இல்லை. எனக்கு அடிப்பாங்கன்னு பயமா? அது கனவும் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. இந்த உலகத்தில் வல்லாஹி நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனுக்கு பெருமானாருடைய வாழ்க்கை இருந்தால் அவருடைய முழு வாழ்க்கையும் நுபுவத்துக்கு பிறகு அவரை கொலை செய்ய தேடினார்கள், அவரை அழிக்க தேடினார்கள், அவரை கொல்ல தேடினார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 4 தோழர்களை கூப்பிட்டு, எப்பா உங்களுக்கு தெரியுமே பத்ர்ல 1000 பேர் வந்தது, என்ன கொல்றதுக்கு, வேற ஒண்ணும் உங்களோட உங்களுக்கு அவங்க பகமை இல்லை, உங்க விளைச்சலை எடுக்க அவங்க வரல, எத்திரிபுக்கு அவங்க வரல, மதீனத்து மண்ணை பிடிச்சிட்டு போக வரல, ஏன் உசுர வேணும்ன்றாங்க, ஏன் தலை வேணுமா அதுக்கு வந்தாங்க. ஷரிபா உஹதுல வந்தாங்களே 3000 பேர், அஹ்ஸாப்ல வந்தாங்களே 10000 பேர், அவங்க ஓப்பனா டிக்ளேர் பண்ணினாங்க, எங்களுக்கு உங்களோட பகை இல்ல, நீங்க விளைச்சல் எடுத்துக்கோங்க, உங்க ஈச்ச மரத்துக்கு நாங்க வரல, நாங்க டவுன்ல நிக்கிறோம், எங்களுக்கு அவரை தாங்கன்றாங்க. உங்கள உள்ளவர் தலைவர் முகமது இப்னு அப்துல்லா மக முகமது தாங்க, எங்களுக்கு அவர் வேணும் என்றார். 10000 பேர் உங்களை கொல்ல வந்தா நீங்க முன்னாடி 4 பேரோட, பின்னாடி 8 பேரோட, அங்கால 8 பேரோட இப்படியா நடப்பீங்க? ரசூலுல்லாஹ்க்குள்ள முழு கூட்டத்தை போட மாட்டாங்க. 1000 பேர் என்ன சூழ்ந்து நில்லுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானுடைய வீட்டு வாசல் நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இத மாதிரி கதவை நினைக்கிறீங்களா? மரக்கட்டையால செஞ்ச நல்ல பேழை நினைக்கிறீங்களா? இந்த இதால போடப்பட்ட இந்த கதவை நினைக்கிறீங்களா? ஃபிட்டிங்ஸால் அடிக்கப்பட்ட பாய், அந்த பாய் தான் கதவு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதை போட்டுத்தான் மறைப்பார்கள். இரவு நேரத்தில் 2 தோழர்கள் முன்னாடி நிற்பார்கள்.
ரசூலுல்லாஹ்வுடைய வீடு என்ன காஃபிர்களுக்கு நல்லா தெரியும். பெருமானாரை கொல்லணும் என்று அவங்க கேட்டாங்க. அதுக்காக ரசூலுல்லாஹ் இரும்பு கேட்டெல்லாம் போட்டு பெரிய அரண்மனைக்குள்ள உட்கார்ந்து என்ன கொல்லு பாப்போம் ரசூலுல்லாஹ் சொல்லல. எனக்குச்சா அதாவது தாத்து சேன மன்னன் வந்து அவரை கொண்டுட்டு காசியப்பம் போறாரு சீக்கிரி. எதுக்கு என்ன என்னைய கொல்லக்கூடாதுன்னு அந்த அதுக்கு போறாரு சீக்கிரியில. இப்படித்தான் மன்னர்கள் கோட்டையில நிப்பாங்க. அவங்க கிட்ட யாரையும் நெருங்க விட மாட்டாங்க. அவங்க வந்து சாப்பிடுற சாப்பாடு கூட இன்னொரு சாப்பிட்டு பார்க்கணும். நஞ்சு கலந்தான்னு பார்த்து தான் சாப்பிடுவாங்க. இப்படி இருக்கிற நேரம் இந்த உலகத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு முன்னாடி 2 பேர் நிக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு குர்ஆன் ஆயத்தை இருக்கிறான். என்ன ஆயத்து? பல்லிக் மா உன்சில. நபியே நான் சொன்னதை சொல்லுங்க. நான் சொன்ன எந்த உங்களுக்கு வகை அறிவிச்சனோ அதை போய் சொல்லுங்க. அதை நீங்க சொல்லாட்டி நீங்க ரிசாலாவை எத்தி வச்சவரா ஆக மாட்டீங்க. இதோட ஆயத்து முடியல. நான் சொல்றத போய் சொல்லுங்க நபியே. உங்களுக்கு எது வகையா வருதோ சொல்லுங்க. அதை சொல்லாட்டி ஃபமா பல்லகத்து நீங்க சொல்லலன்னு வைங்க, உங்களுக்கு தந்த ரிசாலத்தை நீங்க நிறைவேற்றலன்னு அர்த்தம். சொல்லி போட்டு அல்ல அடுத்த ஒரு ஆயத்து சொல்றான். அல்லாஹு யஸிமுக மினன் நாஸ். சொன்னீங்கன்னா அடிப்பாங்க, சொன்னீங்கன்னா கொல்லுவாங்க. 40 வருஷத்துக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்க்கு கொலை செய்யற அளவுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ்க்கு ஆள் இல்லை. ரசூலுல்லாஹ் தூக்கி பேசத்தான் ஆள். பெருமான செஞ்ச ஒரே பிழை என்ன அவங்க பார்வையில லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னது. இதான் கொல்ல தேடினாங்க. இந்த ஆயத்து இறங்க நீங்க 2 பேர் போங்க நாங்க ரசூலுல்லாஹ் யாரும் எனக்கு வர நிக்க நைட்டுக்கு நிக்க வேணாண்டாங்க. நீங்க நினைச்சிடாதீங்க அரபிகளுக்கு கொலை செய்யறதுக்கு அரபுகளுக்கு நல்லா தெரியும். ஏன்னா உமர் பின் கத்தாப் பள்ளியில தான் கொலை செய்யப்படுறாரு. அவ்வளவு பெரிய ஆட்சி. மதீனாக்குள்ள வந்தான் கொள்றாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு வீட்டுக்குள்ள போது தான் கொள்றாங்க. அலி பின் அபி தாலிப கொள்றாங்க. ரமலான் 17 ஷஹீதாக்கப்படுறாங்க. இவங்க 50 பேரும் கொள்றாங்கண்டா இவங்களோட பாவ கூடிய ரசூலுல்லாஹ்வோட பாவ கூடிய சிம்பல கொல்லலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை துச்சமா நினைச்சாங்க. அல்லாஹ்வுடைய வாக்குறுதி அப்படி நம்பினாங்க. நம் மவுத் என்ன கொல்ல முடியாதுப்பா, அல்லாஹ் சொல்லிட்டானே என்ன பாதுகாக்கிறேன், எவனுக்கும் கொல்ல முடியாதுன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை கொல்ல முடியாது என்று பகிரங்கமாக சொல்லிவிட்டு அந்த மக்கள் மன்றத்தில் நின்றாங்க. அவங்களுக்கு அந்த பயமே இல்லை. என்ன பயம் தெரியுமா ரசூலுல்லாஹ்க்கு? அந்த பயம் எங்கள்கிட்ட 10 நாள் இருந்தவங்க 4 பேர் எங்களை ஷூட் பண்ணவே வர்றான்டா, வீட்டுல இருந்து வெளியே இறங்க மாட்டோம், கொன்றுவானேப்பா சுற்றுவானேப்பா, எப்படி வெளியே இறங்குவோம்? அந்த பயம் நம்மள நடம்பு தளர்ச்சியெல்லாம் உண்டாய் பெரிய பிரச்சனை வந்துடும். பெருமானுக்கு அதெல்லாம் பயம் இல்லையா? அவங்க உம்மத்து மேல வச்ச நேசத்தை பாருங்க. எனக்கு பயமா இருக்கேன்றாங்க. எதுக்கு பயம்? எனக்கு கொல்ல வருவாங்களே அதுக்கு பயமா? அந்த களத்தில் அவங்க தான் நின்றாங்க. 19 போர்ல முன்னாடி நின்றாங்க. கொல்லு பாப்போம். சரி உகத்துல பல்லு உடைஞ்சிச்சு அதுக்காண்டி அஹ்ஸாப்ல வான வெளியே நின்றாங்களா? இப்ப தபூக்குக்கு போகாம இருந்தாங்களா? அல்லாஹ் என்ன பாதுகாப்பான முன்னுக்கு போய் நின்றாங்க. அதனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு எது பயம் தெரியுமா? வத்தக்கு துனியா வத்தக்கு நிஷா. இவ்வளவுதான் பயம், இவ்வளவுதான் பயம். அந்த பயம் எப்படி முடிக்கிறாங்க? மக்களே துனியாவை பயந்துக்கோங்க, ஆம்பளையிலே பொம்பளைகளுக்கு பயந்துக்கோங்க, உங்களுக்கு மறுமையில இடம் இல்லாம ஆக்கிறாங்க. இந்த 2 மீறிட்டீங்கன்னு வைங்க, அது உங்களுக்கு இடத்தை தராது. இந்த துனியா துனியா துனியான்னு போனீங்கன்னா மறுமையில உங்களுக்கு இடம் வராது, இதுல இடம் வராது. அதனால எல்லாம் நான் இப்ப அதாவது நெருங்கி வரும் மறுமை தான் தந்தாங்க. நான் நெருங்கி வர்ற அடையாளங்களை பேசினா அது ஒரு ஏதோ மறுமை நாள் என்ற ஃபீலிங் நமக்கு வராம அப்படி பேசினா அர்த்தம் இல்லாத மாதிரி நான் உணர்றேன். அதனால இதை சொல்றேன். ஏன் அதை நான் சொல்றேன்டா, மறுமை என்ற ஃபீலிங் நமக்குள்ள இருந்தா மட்டும் தான் சுதாகரிப்போம். நெருங்கி வருவது நெருங்கி வருவதுன்னா என்ன நெருங்கி வருவது? எக்ஸாம் நெருங்கி வருவதுன்னா ஃபெயிலா போனவனு சொன்னா அதான் வரட்டுமேனுவான். அவனுக்கு தான் எக்ஸாமை பத்தி கணக்கே இல்லையே. 1ஆம் புள்ள 2ஆம் புள்ள எக்ஸாம் நெருங்கி வருதோ அவன் படிக்க ஆரம்பிப்பான். நம்ம மறுமையை பத்தி என்ன தெரிந்து வைத்திருக்கிறோம் அதை திரும்ப ஞாபகப்படுத்துற நேரம் தான் அடையாளங்கள் சொல்லுகிற நேரம் நம்ம சுதாகரித்துக் கொள்வோம். இல்லை என்றால் நம்ம பாட்டுக்கு நம்ம என்ன செஞ்சிருவோம், ஓ மறுமை நெருங்குது ஏதோ ஒரு அறிவை சுமந்துட்டு போவோமே தவிர நமக்குள்ள ஒரு மாற்றம் வராது. அதனால அந்த பதிவை சொல்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் இந்த மறுமையை பத்தி அப்படி சொன்னாங்களே, அந்த மறுமை நாள்ல அவங்க அதை தான் பயப்பட்டாங்க. மறுமை 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 என்று ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் அந்த மறுமையை பத்தி பேசினாங்களே, வல்லாஹி சொல்லுகிறேன், அந்த சபையில் நானும் நீங்கள் எழுப்பாட்டப்படுவோம் நினைக்கிறீங்களா? பட மாட்டோம்னு நினைக்கிறீங்களா? எழுப்பாட்டப்படுவோம்டா உங்க தொழில் ஹராம் கலந்திருந்தா இப்பவே விட்டுருங்க, இப்பவே விட்டுருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்க மார்க்கத்துல நீங்க ஏதோ கண்மூடித்தனமா ஹஸரத் சொல்றாருன்னு நீங்க செஞ்சா இப்பவே போய் குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதான்னு பார்த்து செய்யுங்க.
அந்த மறுமை நாள் ஹவுலுல் கௌசர் பக்கத்துல வருவாங்க, முஸ்லீம் அடையாளத்தோட வருவாங்க. உம்மத்தி மலக்குமார்ல அவங்க பிடிச்சு நிப்பாட்டுவாங்க. இப்படி நிப்பாட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் கல்வி இலகிய மனம், உம்மத்தி உம்மத்தி மலக்குகளே, என் உம்மத்து, என் உம்மத்து, அவங்கள விட்டுருங்க மலக்குகளே, என் உம்மத்தி. மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நபியே உங்களுக்கு இன்னக்கெல்லாம் தெரியுமா, உங்களுக்கு பிறகு இவங்க என்ன செஞ்சாங்க உங்களுக்கு தெரியாது நபியே. மார்க்கத்தை மாத்தி விட்டாங்க, மார்க்கத்தில் இல்லாதது செஞ்சாங்க. பித்ஆன்னு தெரிந்தால் உடனே விட்டுருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை செய்யவில்லை என்றால் வேணாம், பெருமானாரை விட எங்களுக்கு இயலாது. அதனால தேடி தெளிவா படிங்க, இதெல்லாம் மறுமையில பாதகமாக வந்துடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற செய்திக்கு வர்றேன். மறுமை நாள் ஒவ்வொரு நிகழ்வையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி ஒரு வீடியோ காட்சி நீங்க பாப்பீங்களோ அப்படி படம் போடுறாங்க. அதை சொல்லுவதற்குரிய நேரம் இல்லை என்றால் நான் ஒரு அளவு உங்களுக்கு நான் சொன்னேன். அவ்வளவு பயங்கரமா நிக்கிற நேரம். வஜா ரப்புக வல் மலக்கு சஃபன் சஃபா. எப்படி ஒரு ஜனாதிபதி போற நேரம், ராணுவம் எல்லாம் அணிவகுத்து நின்று ஒரு ஜனாதிபதி வரவேற்பாங்களோ, ஒரு ஃபிளைட்ல இருந்து இறங்கி வர்ற நேரம் எப்படி அணிவகுப்பு கொடுப்பாங்களோ, இது எல்லாம் மிஞ்சி மலக்குமார்கள் சஃப்பு சஃபா. நீங்க எப்படி சஃப்பு சஃபா நிக்கிறீங்களோ, வஜா ரப்புக, அல்லாஹ் வருவானாம் தீர்ப்பு கொடுக்க. மலக்குமாரெல்லாம் அணிவகுத்து சஃப்பு சஃபா நின்று கொண்டிருப்பார்கள். எப்படிப்பட்ட காம்பீர தோற்றத்தில் எல்லாம் வருவான் என்றால், எல்லா மலக்குகளும் நிக்க, அதுக்கு முன்னாடி கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிடுவாங்க. நல்லவங்க கெட்டவங்க நிக்கிற நேரம், வம்சாசுல் யௌம அய்யுஹல் முஜ்ரிமூன், பாவிகளே பிரிந்து விடுங்கள். நல்லவங்க எல்லாம் ஒரு பக்கம், பாவிகள் எல்லாம் ஒரு பக்கம். பாவிகளுக்கு தெரிஞ்சிரும், அதாவது கதை முடிஞ்சிட்டு நாக்கிசூர் ஊசிஹிம் இந்த ரப்பிஹிம், தன்னுடைய ரப்புக்கு முன்னாடி தலைகளை குனித்தவர்களாக, ரப்பனா அப்சர்னா வஸமிஅனா ஃபர்ஜஅனா நஅமல் சாலிஹா, அத்தனையும் பார்த்துட்டோம், அத்தனையும் கேட்டுட்டோம், யா அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும் என்று துடித்தவர்களாக நிற்பார்கள். தலைகளை குனிந்து எல்லாம் ரெடியாக்கப்பட்டிருக்கும். இப்பதான் ரப்பு வருவான், தீர்ப்பு கொடுக்க வருவான். அந்த நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் ரொம்ப கோவத்தோடு இருப்பான். எங்கடா ஜப்பார், உலகத்துல கத்தினவன் எங்க நல்லா கேட்பான். துடிச்சு சொன்னிய வாடா, அல்லாஹ் கூப்பிடுவானாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த நேரத்தில் ஒரு மனுஷன் உருகி போயிருவான். பெருமான் அந்த பயத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா? நான் சஜதாவுல அல்லாஹ் கோபத்தோடு நிக்கிற நேரம், தீர்ப்பு கணக்கு கொடுக்கப்படுகிற நேரம், நான் அப்படி இருப்பேன். யாரும் பேச மாட்டாங்க, யாருக்கும் பேச இல்லாமன் அஜ்னலஹு ரஹ்மான், ரஹ்மான் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்கள தவிர யாருக்கும் பேசுறாரு. அல்லாஹ் பேச என்று சொன்னா மட்டும்தான் பேசணும். யாரும் மலக்குகளும் பேச மாட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்னை எழுப்பாட்டும். இர்ஃபா ரஅஸக யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மத் தலையை தூக்குங்கன்னு அல்லாஹ் சொல்லுவானா. நான் தலையை தூக்கி அல்லாஹ்வை பார்ப்பேன், நான் தலையை தூக்குவேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்க? மகாமம் மஹ்மூதா, இந்த இடம் தான் மிக உயர்வானது. ஏன்னா மற்றவங்க இடமில்லை. நாங்கள் அதான் துவா கேட்கிறோமே, அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்ம வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வப்அத்ஹு மகாமம் மஹ்மூதன் அல்லதி வஅத்தா. இதை நாங்கள் பாங்குவால கேட்கிறோமே, யா அல்லாஹ் மகாமம் மஹ்மூத் ரசூலுல்லாஹ் எழுப்பாட்டேன். அவர் அங்கே எழும்பி நிற்கிற நேரம், சஜ்தாவில் நிற்கிற நேரம், அல்லாஹ் இப்ப திரும்பி தூக்குங்க தலைய, என்ன வேணும் என்று கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் என்ன கேட்பாங்க தெரியுமா? என்ன கேட்பாங்க? யா அல்லாஹ் ஜன்னாவுல என்ற அந்தஸ்தை இந்த இடத்துக்கு மாத்து. யா அல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு முழுக்க நான் ஏன் சொல்றேன் தெரியுமா? அந்த குர்ஆன் ஆயத்துக்கு அவங்க ஏன் அழுதாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறது. ஃபகைஃப இஸா ஜிஅனா மின் குல்லி உம்மத்தின் ஒரு ஆயத்து ஓதினனே, சாட்சி சொல்லணும், தேம்பி தேம்பி அழுதாங்களே. ஏன் தெரியுமா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்க, உம்மத்தி, யா அல்லாஹ் என்ற உம்மத். பெருமானார் சொல்றது என்ன? உம்மத்தி. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்பாங்க தெரியுமா? ஒரு வாய்ப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். என்ன வேணும் நபியே? உம்மத்தி, என் உம்மத் சொர்க்கம் போகணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புரிந்து கொள்வதற்கு சொல்லுகிறேன். பெருமானாருடைய கல்வி எப்படி, தன் தகப்பன் நரகம் என்றால் எப்படி இருக்கும், சாட்சி சொல்லணும் என்றால் எப்படி இருக்கும். ஃபகைஃப இஸா ஜினா மின் குல்லி உம்மத்
உம்மத்தின் பிஷஹீதின் வஜஅனா பிக அலா ஹுலாஹி ஷஹீதா. நபி, ஒவ்வொரு உம்மத்துக்கு அவருடைய சாட்சியாளர் கொண்டு வந்து வைக்கப்பட்டு இவர்களுக்கு உங்களை சாட்சியாக்கப்படுகிற நேரம் எப்படி இருக்கும் என்றால் பெருமானார் அழுகிறார் அழுகிறார் அழுகிறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ரசூலுல்லாஹ்வை நான் திரும்பினேன், ஹஸ்புக்கல்லான் போதும் என்றார்கள். நான் பார்த்தேன் அவர் அழுகிறார். அவருடைய கல்வி அப்படி. அந்த நேரத்தில் அல்லாஹ் அவரோடு பேசுகிற நேரம், உம்மத்தி, என் உம்மத்தை சொர்க்கத்துக்கு அனுப்பிய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மறுமையை பற்றி நிறைய பேசினார்களே, அவருடைய அன்பையும் பாசத்தையும் இதை வைத்து நான் உங்களுக்கு ஆரம்பிக்கிறேன். அவர் ஏன் மறுமையை பற்றி சொன்னால் அழுதார்? அவர் ஏன் இந்த இடத்தில் இப்படி நடந்தார்? நீங்கள் புரிவதற்கு சொல்கிறேன். வல்லாஹி, இந்த உலகத்தில் மனிதர்கள் நடிக்கலாம், அவர்கள் ஒரு கொள்கையை பேசலாம், ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் போய் பார்த்தால் சில அரசியல்வாதிகள் நாங்கள் இதுதான் அதுதான் இப்படித்தான் இப்படித்தான் என்று பேசுவார்கள். ஆனால் எந்த சுயலாபமும் இல்லை என்று பேசுவார்கள். அவர்களோடு பழகினால் அவருடைய செல்ஃபிஷ், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் யார் என்பதை உலகம் அறிந்துவிடும். அவருடைய வீடுகளுக்கு போனால் உலகம் அறிந்திரும். இந்த உலகத்தில் அவ்வளவுத்தை கொட்டுகிற நேரம் தன் பேர குழந்தை எடுத்து ஜக்காத்துல இருந்து அவர் எடுத்து வாயில போற நேரம் ஈச்சக் பழத்தை ஆசையா சாப்பிடுறதுக்கு பேர குழந்தை, அவர் செல்லமா வளர்க்கிற பேர குழந்தை வாயில போற நேரம் கையை எடுத்து வாய்க்குள்ள போட்டு வெளியே எடுத்து, வேணாம் பாப்பா, எங்களுக்கு ஹராம். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா துடிக்கிறார்கள். அவர்களுக்கு எதுவும் இல்லை. அவர்கள் போய் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு வாரிசுக்கு எங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட இருந்த ஏதாவது அவங்களுக்கு கிடைக்கும் இல்லை, 5ல் உண்டு ஹைபர்ல இருந்து கிடைக்கும், ரசூலுல்லாஹ் விட்டு போனதுல ஏதாவது எங்களுக்கு தாங்களே. ரசூலுல்லாஹ் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறது யாரு? அல்லாஹ்வுடைய தூதருடைய மகள், என் ஈரக்கொலை ஃபாத்திமாண்டாங்களே. அபூபக்கர் ரலியல்லாஹு சொன்னாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொன்னாங்க, நான் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பம் மேல என் குடும்பத்தை விட நான் விரும்புகிறேன் உங்க குடும்பத்தை என்றாலும் ரசூலுல்லாஹ் விட்டு சென்ற அவ்வளவுமே சதக்கான்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் நபிமார்கள் விட்டு சென்றதை குடும்பத்துக்கு பிரிச்சு கொடுக்கலான்ட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், மறுமையை பற்றி சொன்னவர் அப்படி வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையை மறுமையை பற்றி பேசினவர் அப்படி வாழ்ந்தார். நான் ரசூலுல்லாஹ்வுடைய கடைசி நாட்களை படிக்கிற நேரம் அசந்து போகிற ஒரு சில ஹதீஸ்கள் இருக்கிறது. அதுகளே ஒன்றுதான், நாம நம்ம மனைவியோட எப்படி பேசுறோம், எப்படி நடந்து கொள்றோம், எங்க மனைவிமார்கள் நம்மளோட எப்படி நடந்து கொள்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களுக்கு 2 மனைவி என்றால் நேர்மையா நடங்க, இல்லைன்னா மறுமையில நீங்க அப்படியே ஒரு பக்கம் சாஞ்சிருவீங்க, நேரம் நடக்க முடியாம போயிரும், சைடுக்கு தான் நீங்க வளைஞ்சிருவீங்க. ஏண்டா இன்பேலன்ஸ், அல்லாஹ் அப்படித்தான் உங்களை எழுப்பாட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதரை பாருங்க, மரணிக்கிறதுக்கு முன்னாடி கடுமையா நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரம் 11 மனைவி ஏக காலத்துல 9 மனைவி, அம்புட்டு மனைவிமார்கள் சுத்தி நிக்கிற நேரம் பெருமானார் ஒரு விஷயம் கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஜனாதிபதி, ஹாத்தமுல் அன்பியா, அவங்க பேச்சை யாராவது தட்ட இயலுமா? அவங்களுக்கு முன்னாடி சத்தமா பேச இயலுமா? லா தர்ஃபு அஸ்வாத்துக்கும் ஃபௌக ஸௌத்தின் நபி, உங்க நபிக்கு முன்னாடி சத்தத்தை உயர்த்தி பேச வேணாம்னு உஜராத் சொல்லுது. அவ்வளவு பக்குவமா சஹாபாக்கள் இருப்பாங்க, அவ்வளவு அதிகாரம் கொடுக்கப்பட்டவர். விரல் அசைத்தால் அந்த கூட்டமே ரெடியா நிற்பார்கள். ரசூலுல்லாஹ் முன்னாடி என்ன செய்யணும் யா ரசூலுல்லாஹ்? அப்படிப்பட்ட நேரம் ரசூலுல்லாஹ் மனைவிமார்களை சூழ்ந்து நிக்கிற நேரம் எல்லோரும் பெருமானாரை பார்க்கறாங்க. பெருமானார் சக்கரா அந்த வேதனையில் நிக்கிறாங்க. இது மௌத்தாகிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, நாளைக்கு நான் எங்கன்னு கேட்கறாங்க, நாளைக்கு நான் யார் வீட்டுலன்னு கேட்கறாங்க. அந்த மனைவிமார்கள்ட்ட ரசூலுல்லாஹ் என்ன சொல்லலாம்? மனைவிமார்கள் கேட்கறாங்க, யார் ரசூலுல்லாஹ் உங்களுக்கு எங்க போகணும்? ஏண்டா கொடுத்த டேட் அந்த வைஃபுக்கு தான், அதை மாற்ற மாட்டாங்க. சுப்ஹானல்லாஹ், நேர்மை என்றால் இப்படி ஒரு மன்னரை நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. நியாயம் என்றால் அவர் ஏலாது, ஆனால் நாளைக்கு நான் எந்த மனைவிட்ட போகணும் அந்த நிலைமையில இல்ல ரசூலுல்லாஹ். பெருமானார் புரிஞ்சிட்டாங்க, இது என் கடைசி நாட்கள் போகுது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிக்கப்பட்டிருக்குது. அவங்க வாயால சொல்லல, மனைவிமார்கள் வாயால சொல்லல. அவங்க பாரபட்சம் காட்டக்கூடாது. எப்படி மனைவியோட நடந்தாங்கன்னா நாங்க எல்லாம் எங்க சகோதரர்களே. அவங்க கேட்கிறாங்க, உங்களுக்கு எங்க போகணும்? ஆயிஷா வீட்டுக்கு போகணுமா ரலியல்லாஹு அன்ஹா? என் தாய் ஆயிஷா வீட்டுக்கு போகணுமான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஆமான்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்க நினைச்சிடக்கூடாது ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் வீட்டுக்கு போறேன் இல்லறதுக்கு ஒண்ணுமே செய்யல, தூக்கிட்டு தான் போறோம். ரசூல் ஸல்லல்லாஹு எதுக்கு தெரியுமா? என்னுடைய ஜன்னாவுடைய மனைவி ஆயிஷா நீங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, நீங்க தான் என் ஜன்னாவுடைய மனைவி. இது சஹாபாக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த ஜன்னாவுடைய மனைவியை விட்டு போறேன் 18 வயசு.
கடைசி நாட்கள்ல என் முகத்தை ஆயிஷா பார்க்கட்டும் என்றாங்க. எல்லாரும் ரசூலுல்லாஹ் மடியில மௌத்தாக நினைக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாய் தோல்ல மௌத்தாக விரும்பினாங்க. அவங்க மடியில சாஞ்சி மௌத்தாக விரும்பினாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா. எத்தனையோ தோழர்கள் அந்த நேரம் பணம் படைச்சிருக்கிறாங்க. பெருமானுடைய கடைசி நாள்ல நீங்க போய் புகாரியை பார்க்கலாம். ஒரு போர்க்கவசத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறாங்க யகூதிட்டு. அந்த அடகு எப்படின்னா, போர்க்கவசத்தை வச்சு கோதுமை எடுப்பாங்க. கோதுமை மறுபடி என்ன செய்யலாம்னா அதை கொடுத்துட்டு போர்க்கவசத்தை வாங்கலாம். இல்லைன்னா கொடுக்காம விட்டா போர்க்கவசம் அவருக்கு போயிடும். இதான் அடகு. இந்த கடனில் அடகு என்ன வழங்குது? இந்த மைக்கனா கொடுக்குறேன், கொடுத்துட்டு எனக்கு 10 ரூபா தாராரு, நான் திரும்ப 10 ரூபா கொடுத்தா அவர் மைக்க தருவார். நான் கொடுக்காம விட்டா மைக்க அவருக்கு 10 ரூபா எனக்கு. இதான் அந்த அடகு. இது தெளிவா புகாரில் வருகிறது. பெருமானார் யார்கிட்ட போறாங்க தெரியுமா? யார்கிட்ட போறாங்க? யகூதிகள். யகூதிகள் கடும் பகமை. யகூதிட்ட போய் இதை வச்சுட்டா தாங்கன்றாங்க. உம்மத்திட்ட யார்ட்டையும் போய் எனக்கு கோதுமை தரீங்களான்னு கேட்கல. அவ்வளவு தன்மானம். ஏனென்றால் அப்படி மறுமையில எதுவுமே எனக்கு பாதகமா வந்துடக்கூடாது. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரசூல்லா பள்ளிக்கு வரல, அந்த ஒரு வக்து வந்துதான் செய்தி வரும். ரசூல்லாவுடைய வீட்டுல தேடி தேடி ரசூல்லா யோசிச்சு தர்மம் கொடுக்குறாங்க. ஒண்ணுமே இல்லை, ஆயிஷா அல்லாவுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போகணும், அல்லாஹ்வை நான் சந்திக்கிற நேரம் ஏதாவது வச்சுட்டு போன எனக்கு வெக்கமா இருக்கே ஆயிஷா. இது எங்களுக்கு இல்லை, இது ரசூல்லாவுக்கு மட்டும்தான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மறுமையுடைய சிந்தனைய சில பேர் வாயால பேசலாம். அவர் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தினா அவரை நீங்கள் மனித புனிதரா பார்ப்பீங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க வாழ்க்கையில் மறுமை என்பதை நம்பினார்கள், தன் வாழ்க்கையில் பிரதிபலமாச்சு. அதனால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உங்களுக்கு இதனுடைய மறுமை சம்பந்தமாக தொடர்ந்து படிங்க, எந்த நாளும் படிங்க. அப்பதான் மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நிற்கிற நேரம் அது எவ்வளவு பயம் என்று புரிந்து நாம் மன்னிப்பு கேட்போம், தவறுகளை ஒப்புக்கொள்வோம், பிழை செய்தால் மன்னிப்பு கேட்போம், நம் வியாபாரத்தில் ஹராங்களை ஒதுக்கி விடுவோம், நேர்மையாக நடக்க பார்ப்போம், எல்லாரோடையும் நலவாக பேச பார்ப்போம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சரி, இப்பொழுது நான் நேரடியாக அடையாளத்துக்குள்ள வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நெருங்கி வருகிற அடையாளங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மறுமையினால் வரும் அப்படின்னு மட்டும் ரசூலா சொல்லல. மறுமையினால் வரும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்கன்னா அது வரும் தான். ரசூலா சொல்லிட்டாங்கன்னா அது கடுவு 10,000க்கு பிளந்தாலும் அதுல டவுட் இல்லை. நினைச்சா என்ன காஃபிர் கேட்டான், மறுமையினால் வரும் மறுமையினால் வரும்னா எழுப்பாட்டி கேள்வி கேட்கப்படும்னா மண்ணோட மண்ணா போன பிறகுமா? அப்ப நீங்க நினைச்சிடக்கூடாது மண்ணோட மண்ணா போயிருவாங்கன்னு நம்மளுக்கு நம்பிக்கை இல்லைன்னு. நாங்கள் அப்படிதான் நம்புறோம். மனுஷனை பொறுத்தவரை கபர்ல போட்டா மண்ணு தின்றும், அதான் எங்க நம்பிக்கையும். மண்ணு தின்னாத நாங்க சொல்லல. யாரு ஷஹீதோ அவங்கள தவிர நாங்க சொல்லலாம். நபிமார்களுக்கு இந்த மண் தின்னாது, என்னையும் மண் தின்னும். எங்க கொள்கை என்ன? இதுல போட்ட உடனே ரூஹுக்கு தான் விசாரணை, அதுல இருந்து ஆரம்பிக்கப்படும். அது வேற உலகம், அது வேற பொடி, வேற இந்த துனியா இல்ல. மௌத்தான உடனே ஸ்டார்ட் ஆகிடுவார். ஆலமுல் பரிசக்கு வேற உலகத்துக்கு போயிருவாங்க. அப்ப ஆலமுல் பரிசக்கு வேற. நீங்க நினைச்சிடக்கூடாது கொண்டு போய் அடக்கம் செஞ்சா ஃபிரௌனை வந்து வெளியே தான் வச்சிருக்கிறாங்கன்னு வைங்களே. அந்த மம்மி ஃபிரௌனுண்டா வெளியே இருந்தா எப்படி? சில பேர் பத்தி போட்டுருவாங்க. ஆலமுல் பரிசக்குன்னா மௌத்தான உடனே அந்த உலகம், கண்ணுக்கு தெரியாத திரை. நல்லா புரிஞ்சுவோங்க. இதை அவன் கேட்கான், மடைய மாதிரி கேட்கான். மண்ணோட மண்ணா போனாலும் அப்படி நடக்குமாண்டு. மண்ணோட மண்ணா போனா தானே உன்னை எழுப்பாட்டுவான்ல, உன் விரல் ரேகையை வச்சு எழுப்பாட்டுன்னு நல்லா சொல்றான். இருக்குச்சா? அப்ப அதனால மறுமை நாளை பொறுத்தளவுல நாம் நிஜமா எழுப்பாட்டப்படுவோம். அன்பு சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த மறுமை நாள் சம்பவிக்க முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில அடையாளங்கள் சொன்னார்கள். மழை பெய்ய போகுதுன்னு நமக்கு மழை பெய்ததுக்கு பிறகு தான் தெரியுமான்னு கேட்டால் அதுக்கு முன்னாடியே சில அடையாளங்களை வைத்து மழை பெய்யும் போல என்று நம்ம சொல்லுவோம். கார் மேகங்களை கண்டு இருள் நிறைகிற நேரம் இது மழைக்குரிய அறிகுறி என்று கண்டுகொள்வோம். இதே மாதிரி மறுமை நாள் நடப்பதற்கு முன்னாடி இந்த மறுமை நாள் சம்பந்தமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற நேரம் நிறைய அடையாளங்களை விரித்தார்கள். மறுமை நாள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் அவர்கள் சில செய்திகளை சொல்லுகிற நேரம் மக்கள் அவர்களை நம்ப முடியாத சில செய்திகளை ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்தார்கள். இதை எப்படி நம்புறது என்று மக்கள் அதாவது ரொம்ப அங்கலாய்த்து போகிற அளவுக்கு, நான் மேலே போனேன், வானத்துக்கு போனேன், அல்லாஹ்வோடு நான் பேசினேன் என்று சொல்லுகிற நேரம்
இதெல்லாம் மக்களுக்கு நம்புவது ரொம்ப சிரமமாக இருந்தது. எப்படி நம்புறது என்ற ஒரு கேள்வி எழுந்தது. ஆனால் இஸ்லாத்தில் உள்ள ஒரு அருமையான தன்மை என்னென்றா, எங்கெல்லாம் டவுட் வருவதோ அங்கதான் ஈமான் வரும். அல்லாஹ் என்னண்டா வேற வேற இதுல ஒருத்தன் பொய் விடுறான்டா பொய்யோட நிப்பாட்டிடுவாங்க. இஸ்லாத்தில் அப்படி இல்லை. இஸ்லாத்தை பொறுத்தளவுல எங்க நம்ப முடியாத ஒரு செய்தி இருக்குதோ அங்க நம்பிக்கை என்றதை இறைவன் உருவாக்கிடுவான். இப்ராஹிம் நபியை கொண்டு போய் நெருப்புல போட்டா அவர் சுட்டு பொறிஞ்சு போயிடுவார். அதான் நடக்கும். இதை நாம் 4 பேருக்கு சொன்னா முஸ்லீம் ஆகிய நாம் ஏற்றுக்கொள்வோம். சில பேர் என்ன கேட்பாங்கன்னா, இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் கேட்பாங்க, நீங்க கொஞ்சம் ஹஸ்பி அல்லா வனிமல் வக்கீல்னு சொல்லிட்டு கையை கொஞ்சம் நெருப்புல விடுங்க, அது சுடுவதா இல்ல கூலாவுதான்னு பாப்பன்னு கேட்பாங்க. அது எப்படிப்பான்னு கேட்பாங்க. கடல் பிளந்துச்சேன்னா, ரெட் சீ பிளந்துச்சேன்னா இந்த ஓர் நடக்கிற இடம் இதுல இப்படித்தான் பிளந்து அந்த பக்கம் போனாங்கன்னா அது எப்படிப்பா பிளக்கும், அது எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்குமா சாத்தியமான்னு கேட்பாங்க. இந்த வரலாறுகளை இறைவன் சும்மா சொல்லிட்டு விட்டுட்டான்னு வைங்க, இதுவும் மத்தது மாதிரி ஆயிரும். கப்சா கதைகளோட நிறைஞ்சிருக்குது என்ன மாதிரி ஆயிரும். அப்படி வரல. இப்ராஹிம் நபி நடந்துச்சுன்னா அவர் வரலாறுல ஜம்சம் கொண்டாந்து முன்னாடி வைக்கிறான். அவர் தப்பினதுனால தானே புல்ல ஜம்சம் உன் கண்ணு முன்னாடி இப்ப பாரு. மூசா நபி காலத்துல கடல் பிறந்ததால சாட்சியா இன்றைக்கு ராயல் மம்மி மியூசியத்தோட அந்த கடல்ல இருந்து எடுத்து ஒரு டெட் பாடியை வச்சிருக்கிறான். அத மொரிஸ் புக்கேலி என்றவர் ஆய்வு பண்றாரு. அதை எடுத்து இப்ப நாங்க இந்த மைக் எடுத்துட்டு டெஸ்ட் பண்ணேன். நான் இந்த புட்டுவத்துல கை வச்சா இதுல இருந்து நான் கை வச்சதுல இந்த ரேகை எடுக்கலாம், இது எடுக்கலாம். இதுல இருந்து எடுத்து இவர் கை வச்ச இடத்துல இருந்து நான் யாரு என்ன எல்லாம் சொல்லலாம். டிஎன்ஏ பரிசோதனை பண்றாங்கன்னா அவ்வளவு சொல்லிடலாம். ஆம்பளையா பொம்பளையா, எத்தனை வயசு, எவ்வளவு உயரம், என்ன மாதிரி எது, அப்படி டெஸ்டிங் பண்ணலாம். இந்த ஒரு நெகந்துண்டில் வச்சு செய்யலாம். அப்படி உலகம் டெவலப் ஆகிருக்குது. ராயல் மம்மி, அதாவது டாக்டர் மொரிஸ் புக்கேல் என்ன பண்றாருன்னா, கடலுக்கு அடியிலிருந்து ஒரு டெட் பாடி எடுக்கப்படுது. இது என்னப்பான்னு சொல்லி பிளைட்ல விமானத்தில் ராஜ மரியாதையோடு பிரான்சுக்கு அனுப்பப்படுவது. பிரான்சுடைய தலைமை டாக்டர், அதாவது இது சம்பந்தமான உடற்கூறு இந்த துறையில் ரொம்ப பெரிய டாக்டர் தான் மொரிஸ் புக்கேல் என்றவர். அவர் கையில் அதை ஒப்படைக்கப்படுவது. இந்த மம்மி, அவதான் மம்மி ஸ்பெஷல். அவர் லெப்புக்குள்ள போனவர் வெளியே வர்ற நேரம் அவரால் எதுவுமே, அவர் மாறிட்டாரு. அவருக்கு அந்த இரவை மறக்க இயலாது. எந்த இரவு? பே பிடிச்ச இரவா, டெட் பாடியோட நான் இருந்த இரவா? அது இல்லை. அவர் அதை டெஸ்ட் பண்ணி போட்டு சொல்றாரு, அப்ராக்சிமேட்லி மோர் தென் 3000 இயர்ஸ். இது 3000 வருஷத்துக்கு மேல பழமன்ட்டார். ரிப்போர்ட் கொடுக்கிறாரு. இந்த டெட் பாடி இருக்கு பாருங்க, உப்புல அப்படி, உப்பு என்பது நம்ம எதையும் பாதுகாக்கிறதுக்கு போடுவோம். உப்புல அப்படியே மிக்ஸ் ஆகி நிற்கிற இது ஐஸ்ல மிக்ஸ் ஆகி இருக்கிற இது, அதாவது ஐஸும் பாதுகாக்கும் உப்பும் பாதுகாக்கும். இது அப்ராக்சிமேட்லி மோர் தென் 3000 இயர்ஸ். வெளியே வந்த மொரிஸ் புக்கேல் தன் நாட்டை விட்டே வரட்டடிக்கப்பட்டார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய அறிஞரா நின்றவர். அவருக்கு, அதாவது ராயல் ராஜ மரியாதையோட வர்ற மம்மிய எடுத்து போட்டு திரும்ப எகிப்துக்கு அனுப்புறாங்க, ஈஜிப்டுக்கு ரிட்டர்ன் அனுப்புறாங்க, ராயல் மம்மி மியூசியம் ஹாலுக்கு. இதெல்லாம் செத்த பணத்துக்கு சும்மா நடக்கல. ஒரு ராஜா செத்த என்ன மரியாதை, அந்த மரியாதையில போச்சு. ஆனா அதுக்குள்ள உள்ள பெரிய டாக்டர் முஸ்லீம் ஆயிட்டார். அவர் எழுதின புத்தகத்தை நீங்க போய் பார்க்கலாம். அவர் கிறிஸ்தவர். குர்ஆன் பைபிள் அண்ட் மாடர்ன் சயின்ஸ் இருக்குச்சா, பைபிளையும் போட்டு குர்ஆனையும் போட்டு மாடர்ன் சயின்ஸையும் போட்டு அவர் ஒரு இஸ்லாமியர்னு சொல்லிட்டார். எனக்கு கடல் பிறந்துச்சுன்னு சந்தேகமா, இதான் ஒருத்தனை முய வச்சிருக்கேன், பின்னாடி வருவளுக்கு அது அத்தாட்சி, அதை பார்த்து கடல் பிறந்தது உணர்வான். எல்லாத்துக்கும் அத்தாட்சி வைக்கப்பட்டிருக்குது. எதையும் அல்லாஹ் சும்மா சொல்லிட்டு போகல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும். பெருமானார் அந்த மக்கள் ஊட விட்டு வாசலை விட்டு எல்லாத்தையும் விட்டு பெருமானார் சொல்றதுக்காக வேண்டி வந்தாங்கன்னு அம்புட்டு பேர் முட்டாள்தனமா வந்தாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களை ஒரு மனுஷன் குடியில அடிமையானவன் தன் வாழ்க்கையில எல்லா கஷ்டத்தையும் படுற நேரம் குடிய மறப்பான்னு நினைக்கிறீங்களா? திரும்பி குடிக்கு போக மாட்டான். நான் உங்களோட 10 நாள் வாழ்ந்த யார சொல்லலாம், ஓகே நான் விட்டுட்டு தான் வந்தேன், ஆனா எனக்கு கொஞ்சம் குடிக்கணும் மாதிரி தோணுது யார சொல்லலாம், விபச்சாரம் செய்ய போல அந்த மாதிரி இருந்துச்சு, நீங்க அதெல்லாம் வேணான்றீங்க, எனக்கு கொஞ்சம் பழைய கொள்கை கொஞ்சம் திரும்பிட்டு வர்றேன், தௌபாலாம் இருக்குதானே. ஒரு சஹாபி போனாரா, இரவெல்லாம் அப்படி குடிச்சிட்டு தூங்கினவங்க தகஜத்துல எலும்பி கண்ணீர் வடிச்சிட்டு தஸ்பீஹ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்க லைஃப்ல அவங்க பழைய லைஃப் திரும்பி போகவே இல்லை, அருவருப்பா நினைச்சாங்க. அவங்க எவ்வளவு நம்பினாங்கன்னு புரியுது அவங்களுக்கு.
சைத்தான் வந்து தப்புல ஒரு இன்பம் வச்சிருப்பான். அவங்க போகவே இல்லைன்னா எப்படி நம்பி இருக்கிறாங்கன்னு விளங்குது அவங்களுக்கு. இந்த நம்பிக்கை அவங்களுக்கு சிம்பிளா வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? ரசூலுல்லாஹ் கண்ட உடனே அஷாதிக் எல்லாமே 40 வருஷமா சொல்றோமே, நீங்க அஷாதிக் தான் அல்லாமீன் தானா? உமர் பின் ஹத்தாபுக்கு சில ரிவாயத்துப்படி 6 வருஷம், சில ரிவாயத்துக்கு 9 வருஷம். ரசூலுல்லாஹ்க்கு முன்ன பின்ன நின்றாரு உமர் பின் ஹத்தாப். அல்லாஹ்வுடைய தூதரே தூதரேன்னு நின்றாரு. பெருமானுடைய மரணத்தை கேட்கிற நேரம் 7 ஆண்டு ரசூலுல்லாஹ் மௌத்தாகலண்டாரு. இது எப்படி அல்லாஹ்ட்ட போயிட்டு இருப்பாங்க, அவங்க இங்க வருவாங்கன்றாங்களே, அப்படி சொன்னாரு. ஏண்ட நபி என்ன நான் மௌத்தா என்ன அடக்கின போறது, அவங்க மௌத்தாகுவாங்க, எனக்கு முன்னாடி மௌத்தாக மாட்டாங்க துடிச்சு போனாரு. யாராவது மௌத்தனா மார்க்கை வெட்டுவாண்டாரு. இவ்வளவு நேசம் வச்சவருக்கு 9 வருஷம், சில ரிவாயத்துப்படி 6 வருஷம் அவருக்கு டைம் எடுக்குது. ரசூலுல்லாவை எடுத்து உரிச்சு பார்த்து இவர் உண்மைதானான்னு தெரிந்து அதுக்கு பிறகுதான் வந்து அம்புட்டே விடுறாரு. ஊரையும் விட்டுட்டு உடுத்த உடுப்போல அடுத்த ஊருக்கு போறாரு. ஹிஜ்ரத்து, அவர் சொந்த ஊரை விடுறாரு. அவர் நம்பிட்டார். காத்தமுல் அன்பியா இவர் உண்மைதான் சொல்றாரு. இந்த நம்பிக்கை சும்மா வரல. அதனால பெருமானார் மர்மையை பத்தி பேசுறாங்கன்னா இது என்னப்பான்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. இதுக்கு இமாம் பையகி அவங்க தலாயிலுன் நுபுவான்னு ஒரு கிதாப் எழுதுறாங்க. அந்த கிதாபுல ஒரு செய்தி கொண்டு வர்றாங்க. இது பல கிதாபுகள் வர, அதாவது இது புகாரில் வரக்கூடிய செய்தி, பல முஸ்லீம்ல வருது. நிறைய கிதாபுகள் வரக்கூடிய ஒரு சஹீஹான செய்தி. பெருமான் நான் சொன்னனே, ஒரு நாள் காலையில் எழும்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் மரண செய்தி அறிவிக்கிறாங்க. யார் மௌத்து? எங்க மதீனால ஒரு ஆள் மௌத்தா? யார் மௌத்துன்னா மதீனால இல்ல, மௌத்து வந்து இங்கன்னா இங்க இருந்து ஒரு தொலைவுல, ரொம்ப தொலைவுல, எத்தியோப்பியாவில் எபிசீனியால. நீங்க கணக்கு போட்டீங்கன்னா ஏர் டிஸ்டன்ஸ்ல ஒரு 1400 கிலோமீட்டர். இங்கேருந்து சென்னைக்கு போய் சென்னையில நீங்க வந்து இங்கேருந்து சென்னைக்கு போனீங்கன்னா கட்நாயக் ஏர்போர்ட்ல இருந்து அவ்வளவு தூரம் ஃபிளைட்ல அங்க போய் அங்கிருந்து இங்க வந்து இங்கிருந்து அங்க போனா அவ்வளவு தூரத்தில் உள்ளவரோட ஜனாசா அறிவித்தல் செய்யறாங்க. இது இமாம் பையகி சொல்றாரு 9வது ஹிஜ்ரி. அவர் என்ன சொல்றாரு, என்ன ஆச்சரியம் இந்த செய்தியில, ஒரு சஹாபி எழும்பி யார சொல்லா அபிசீனிய மன்னன் மௌத்தா இது அறிவிக்கிற ஒரு சஹாபி சொல்றாரு, அதாவது ஃபில் யௌமில்லதி மாத்த ஃபீஹி, எத்தனை நாள்ல மௌத்தா போனாங்களோ அதே நாள்ல அறிவிச்சாங்க. நேத்து மௌத்து இன்றைக்கு அறிவிக்கல, இப்ப மௌத்து ஜனாதா தொழுக்கும் வாங்க. ஃபில் யௌமில்லதி மாத்த ஃபீஹி, அடடா இந்த கடல் தாண்டி தான் போகணும். லட்சியம் பாருங்க, இப்போ ஓர் நடக்குதே பாருங்க, இந்த கடல் இதை தாண்டி தான் எத்தியோப்பியா போகணும். சவுதி அரேபியா இந்த பக்கம் இருக்குது மதீனா, அடுத்த பக்கத்தை கொஞ்சம் பாருங்க என்ன இருக்குது, ஆப்பிரிக்கா கண்டா அந்த பக்கம், அந்த பக்கத்துல தான் எத்தியோப்பியா இருக்குது. சோ கப்பல்ல போய் இப்ப எல்லாரும் பார்த்திருப்பீங்க, இந்த யுத்தம் நடக்கிற டைம்ல இந்த பக்கத்துல நல்ல பக்கம் பாயணும், இது கப்பல்ல தான் போகணும். அந்த காலத்துல வேற ஒண்ணும் இல்ல, பிளைட் எல்லாம் இல்ல, இப்படி போய் செய்தியை கேட்டுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நாள் பிடிக்கும். ஒரு சஹாபி எழும்பி யார சொல்லலாம், நான் கொஞ்சம் எத்தியோப்பியா போயிட்டு வரேன், இருக்கும் பார்த்துட்டே வரேன். எத்தியோப்பியா போற வழக்கம் இருக்குன்னா ஆமா இருக்குது. எத்தியோப்பியா இவங்க போவாங்க அவங்க வருவாங்க, இது நிறைய செய்திகளை பார்க்கலாம் உங்களுக்கு. ஏன்னா அந்த கருப்பர்கள் வருவாங்க வேலை செய்யறதுக்கு, அடிமைகள். உமர் பின் ஹத்தாபை கொண்டாலும் அப்படிதான், கருப்பு கருப்பா வந்து இருப்பாங்க. அவங்க வந்து இங்க வேலை செய்வாங்க, மக்கா மதீனால வேலை செய்வாங்க. அந்த இதுல அந்த மாதிரி எத்தியோப்பியர்கள் இன்னொரு வேலை செய்வாங்கன்னா, இப்ப நம்ம பாம்பாட்டுறது குரங்காட்டுறது கண்டிருப்பீங்க இல்லையா, வந்து வேலை இதாக்கினது பூரா சில சல்லி கொடுப்பாங்க. இது மாதிரி அவங்க மல்யுத்தம் பண்ணுவாங்க. அந்த மல்யுத்தம் வந்து இந்த அதை எல்லாம் விரும்பி பார்ப்பாங்க, விரும்பி பார்த்து ஏதாவது கொடுப்பாங்களா வரைக்கும். இந்த மல்யுத்தம் செய்யறவங்க கூட அபிசீனியர்கள் தான், அங்கிருந்து வருவாங்க. சோ அவங்க வந்த அரபுகள்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்டா பார்ப்பாங்க. இப்பதான் டிவி இருக்கு நீங்க பாப்பீங்களே, அவங்க சும்மா மல்யுத்தம் பண்றது இவங்க பார்த்துட்டு அவர்கள் அது ஒரு வழக்கமா தொழிலா வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறனால இவங்க ரெண்டு சாரத்தாருக்கும் போக்குவரத்து இருக்குது. ஆனா தூரம், ரொம்ப தூரம், நாள் கணக்கில் மாச கணக்கில் எல்லாம் போவாங்க. அங்க உள்ளவங்க இங்க வருவாங்க, இங்க உள்ளவங்க அங்க போவாங்க. இப்ப ரசூலா என்ன பண்றாங்க, அஷ்ஹமா மௌத்துபா இன்றைக்கு மௌத்துட்டாங்க. இத ஒரு சஹாபி கூட நான் போய் பார்க்கிறேன்னு பார்க்கல. ஆனா பின்னாடி வந்த இமாம்கள் சொல்றாங்க, பெருமானாருக்கு நல்ல டேட் தெரியும், அதனாலதான் அவங்க இன்னைக்கு ஜும்மான்னு சனிக்கிழமையில ஜும்மா தொழுவிக்கல, எல்லாம் தெரியுது. அஷ்ஹமா மௌத் என்று சொன்னனால அஷ்ஹமா மௌத். அதுக்கு அடுத்த நஜாசி வந்துட்டாரு. ஏன்னா பின்னாடி வர்ற மக்கள் வந்து சொல்றாங்க அஷ்ஹமா இறந்து இப்ப புதிய ஆள் இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் எந்த டேட்ல சொன்னாங்களோ அந்த டேட்ல மௌத்து. நான் கேட்கிறேன், இன்டர்நெட்லயா பார்த்து சொன்னாங்க, எதுல சொன்னாங்க? இதான் வஹி. இப்படி நிறைய ஹதீஸ் உங்களுக்கு எடுத்து காட்டலாம். இந்த வஹி நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? காணாத ஒன்றை ரசூலுல்லாஹ் எத்தியோப்பியா கண்டாங்களா,
அல்லாஹ் காணாத ஒன்றை இந்த மரணத்தை சொல்லி கொடுத்தா இதை நீங்க பெருசாலாமான விக்கிபீடியால போய் பார்க்கலாம். விக்கிபீடியால இன்றைக்கு நீங்க பார்க்கலாம். அவங்க மன்னருக்கு பேர் வந்து நஜாஷி. நம்ம பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் சொல்றோமே, மலிக் சுல்தான்வாங்களே, அத மாதிரி இவங்க வந்து பாராக்கல்வாங்க எகிப்துக்காரவங்க. இவர் சொல்ற இது வந்து நஜாஷி. நஜாஷி மன்னன், அவர் பேராசனமா ரசூலுல்லாஹ் எல்லாம் தெளிவா ப்ரூஃபோட நிக்குது. எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்ல முடியும்? சரியா அச்சு அசலா சரிப்பா அது நடந்து சும்மா சரி ஒரு ஆள் வந்து அசிங்கமா உயிரோடு இருக்கிறாருப்பா, நீங்களாம் ஜனாசா தொழுந்துட்டீங்களா? அந்த ஆள் அங்க நிக்கிறாரு, உள்ளவரை சாகடிக்கிறீங்களே ஒரு ஆள் கேட்டாரா? பெருகிச்சு இஸ்லாம், எத்தியோப்பியாவில் பல்கி பெருகிச்சு. பெருமானார் பேசினால் போய் வராது வராது. அந்த ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்க மரணத்துக்கு பிறகுள்ள வாழ்க்கைய அது அதிபயங்கரம்ண்டாங்க. கபர்ல கொண்டு போய் வச்சா என்ன ஆகும்ண்டாங்க. வாழ்க்கையில வாழ்ந்திருந்தா மட்டும் யாரும் வரமாட்டாங்க. 6 அடி கபர்ல வச்சுட்டு எல்லாரும் போயிருவாங்க. வயபுக்கா வாஹிதண்டாங்க. ஃபரஜ இஸ்னானி 2 எல்லாம் திரும்பிரும். சொத்து செல்வம் குடும்பம் எல்லாம் திரும்பிரும். நீங்க மட்டும் தன்னன் தனியா நிக்கிற நேரம் மலக்குகள் கேள்வி கேட்க ஆரம்பிப்பாங்க. நீங்க உங்க வாழ்க்கையை தான் பதிலா கொடுக்கணும், மனப்பாடம் பதிலா கொடுக்காது. மண் ரப்புக்கு இப்பெல்லாம் தெரியுமே ரப்பி எல்லாம் சொல்லிடுவோமே ரப்பி எல்லாண்டு அந்த பதிலை வராதான். நீ வாழ்ந்திருந்தா ரப்பி எல்லான்னு வரும், இல்லாட்டி வராது. அல்லாஹ்வுடைய நல்லியார்களே, அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்ல வருகிறேன்டா, இஸ்லாம் மிக ப்ரூவ் பண்ணிட்டு காணாத ஒரு விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணாத ஒரு உலகத்தை, இதே மாதிரிதான் மோத்தாப்பூர், இது கிறிஸ்தவர்கள் எழுதி வச்சுக்கிறாங்க. அவங்களோட நடந்த ஃபர்ஸ்ட் வார். இப்ப நான் சொல்றதெல்லாம் எங்க சோர்ஸ்ல மட்டும் நீங்க பார்க்க தேவையில்லை, அவங்க சோர்ஸ்லயும் பார்க்கலாம். இது நான் சொல்றதெல்லாம் ஒவ்வொரு நாட்டும் அவங்க வரலாறு எழுதி வச்சுக்கிறாங்க. அந்த சோர்ஸ்கள் திரட்டப்பட்டிருக்குது. இது மோத்தாப்பூர் அவங்களும் எழுதி வச்சுக்கிறாங்க, அவங்களும் எழுதுறாங்க. அவங்க 1,00,000 பேர் வந்தாங்க, 2,00,000 பேர் வந்தாங்க எழுதுறாங்க. நாங்க 3,000 தான் போனோம். கவனிச்சா, இந்த போர் புகார்ல வருகிறது. ரசூலுல்லாஹ் லைவ் டெலிகாஸ்ட் பண்றாங்க மதீனால இருந்து. எங்க நடக்குது? மோத்தால. எவ்வளவு கிலோமீட்டர்? எப்படி வரலாம்? குதிரையில வந்தாலும் எவ்வளவு நாள் பிடிக்கும்? எப்படி சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு அல்லாஹ் மோத்தாவை காட்டுறான்டாங்க. எப்படி காட்டுறான்? ஸைத் பின் ஹாரிஸா மௌத்தாயிட்டார்ன்றாங்க. அவர் கொடியை பிடிச்சாரு, அவர் ஷஹீதாக்கப்பட்டார். ஜாஃபர் பின் அபி தாலிப், அலிரலியல்லாஹு நானா, ரொம்ப பெரிய பேச்சாளர், சிறந்த ஒரு ஆள். இவர் தான் எத்தியோப்பியா போயிட்டு வந்த ஒரு அபிசீனியா மன்னர் முன்னாடி இஸ்லாத்துக்கு வரதுக்கு தான் காரணம். ஜாஃபர் பின் அபி தாலிப் முன்னாடி போறார், அவர் மௌத்தாயிட்டார்ன்றாங்க, ஷஹீதாக்கப்பட்டார். அப்துல்லா பின் ரவாஹா, அவர் இப்படி வருவது ஹதீஸ் விளங்கிச்சா? நான் ஹதீஸை சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் ஜாஃபர் பின் அபி தாலிபுடைய அவங்க வந்து சொல்றாங்க, யாரு அங்க கலந்து கொண்டவங்க யுத்தத்துல, காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கடைசியா ஃபைட் பண்றாங்க யுத்தத்துல. வந்து அவங்க கிறிஸ்தவர்கள் வந்து சொல்றாங்க, நாங்க வெற்றி, நாங்க சொல்றோம் நாங்க வெற்றி என்று. அவங்க எப்படி வெற்றின்னு சொல்றாங்கன்னா, அது ஒரு வெற்றி இல்ல. என்னன்னா, யுத்தம் வந்து இதாக இல்ல, அவங்க ஒரு ஸ்டெப் பேக் வச்சாங்க, நாங்க ஒரு ஸ்டெப் பேக் வச்சோம். அவங்க கொண்டு வச்சாங்க, நாங்க வச்சோம், 2 பிரிஞ்சு வந்துட்டு. இத வந்து அவங்க வெற்றி என்றாங்க. வெற்றியெல்லாம் ஒண்ணு இல்லை. நாங்களும் சொல்றோம், அந்த யுத்தத்துல இந்த 3 பட தளபதியும் மௌத்தாகிற நேரம் யாரு தளபதின்னு தேடுறாங்க. இப்பதான் காலித் பின் வலீத் இஸ்லாத்துக்கு வந்து புதுசு. அவர் கையில கொடியை கொடுக்கிற நேரம், நீங்க தானே இப்ப அங்க ஜாஹிலியத்துல நம்பவன் அந்த மாதிரி அடிப்பீங்களே, எல்லா யுத்தத்துல நீங்க நின்றீங்களே, அதனால நீங்க தான் உகத்துல நீங்க தான் அடிச்சுங்க, குதிரையில வந்து கையில கொடுக்கிற நேரம் ஏலான்ட்டாங்க. இப்பதானே வந்தேன், மூத்தவங்க இருக்கிற நேரம் நான் அடிக்கிறதா? அவங்கள வற்புறுத்தி வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில படை இப்படி மாத்தி விடுறாரு, இப்படி இருந்த படைய இப்படி மாத்தி விடுறாரு. அவன் நினைச்சிட்டான், அம்மா மறுபடி வந்துட்டாங்க போல ஆட்கள்லாம், படை இப்படி வந்துட்டாங்க, ஒரு ஸ்டெப் பேக் வச்சாங்க. இவரும் புத்திசாலியை இந்த பக்கம் வச்சுட்டாரு. அல்லாஹ்வுடைய தூதர் சைஃபுன் மின் சுயூஃபில்லா, அல்லாஹ்வுடைய வாட்களில் ஒரு வாள் காலித் பின் வலீத் கையில அல்லாஹ் வெற்றியை கொடுத்தாங்க. புகார்ல நீங்க பார்க்கலாம். அவர் வந்து மதீனால என்டர் ஆக போல 50 பேர் சொல்லிட்டாங்க, கதையெல்லாம் எங்களுக்கு தெரியும். சும்மா சரி ஜாஃபர் திரும்பி வந்திருந்தா ஒட்டுமொத்த இஸ்லாம் பொய்யா போயிருக்கு. அவர் வந்து சொல்றாரு, இந்த வாள் 8 வாள் உடைஞ்சிட்டேன் கையால, இந்த யமன் நாட்டு நீட்ட வாள்ல தான் அல்லாஹ் பரக்கத்து வச்சான், இந்த யமன் நாட்டு வாள்ல தான் அடிச்சேன், யாரும் சொல்ல அப்படின்னு சொல்லி போட்டு சொல்றாரு. சஹாபாக்கள் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஜனாசாவை எண்ணி பார்த்தா முதுகுல ஒரு காயம் இல்லை, முகத்துல 70க்கும் மேற்பட்ட காயம். இப்படியே நின்றிருக்கிறாரே தவிர ஒரு பின்னுக்கு பார்த்தே இல்லை. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தி மதீனாக்கு வருவதற்கு முன்னாடி வந்துட்டு பெருமானார் லைவா சொல்லிட்டாங்கன்னு வருது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எதுலயாவது பிழை நடந்துச்சா? அப்ப நம்ம மௌத்தாயி நம்மளை அடக்கினா, நம்ம முன்னோர்கள் மௌத்தாயி நம்ம குடும்பத்தார் மௌத்தாயினமே, இப்ப கபர்ல அவங்க நிலைமை என்ன சிந்திச்சிங்களா? உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு போய் அழுவாங்க கபர் பக்கத்துல.
நிறைய அழுவாங்க. ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டா, இதுதானே ஃபர்ஸ்ட், இங்கதானே ஃபர்ஸ்ட், இங்க வெற்றி தோல்வி தெரிஞ்சிருமே என்று அவர்கள் அழுவார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதனால் கவனமா நீங்க புரிந்து கொள்ளுங்கள். இதுல எந்த விதத்திலையும் நீங்க சந்தேகப்படாத விதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. அல்லாஹ் ப்ரூவ் பண்ணிருக்கிறான். அதே மாதிரிதான் மறுமை நாளுடைய அடையாளங்களை பொறுத்தளவுல அந்த அடையாளங்களும் எதுக்கெண்டா நம்ம சுதாகரிச்சு கொள்ளணும். அந்த காலங்கள் வருகிற நேரம் பெருமாள் சொன்ன காலம்தானோ, மறுமைக்கு ரொம்ப நெருங்கிட்டோமோ, சஜதாவில் விழுந்துருவோம், நிறைய தர்மம் கொடுப்போம், அல்லாஹ்வுக்கு நெருங்கிடுவோம் என்ற உணர்வை உருவாக்குவதற்கு தான் இவைகளை தவிர நம்ம வேற மறுமை நாள் தெரியுமா அதெல்லாம் அப்படி இல்லை. எங்களை நாம் திருத்திக் கொள்வதற்கு தான் இந்த மறுமை அடையாளம். இதுல எக்கச்சக்கமான அடையாளங்களை நிறைய நீங்க பார்க்கலாம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடையாளங்களை 1-2 நம்ம பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஏண்டா இன்னைக்கு நான் உட்கார்ந்து தான் பேசுறேன்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் உடல் நலம் இது இல்லை, என்னால் முடியுமான அளவுக்கு பேசுறேன், நான் நீண்ட நேரம் பேச மாட்டேன்னு சொன்னேன். ஏண்டா ஒரு 8 மணிக்குள்ள முடிச்சிருவேன் இன்ஷா அல்லாஹ். அதனால அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடையாளங்களை நான் நிறைய பேசியிருக்கிறேன், அந்த அடையாளங்களை நிறைய விரிச்சிருக்கிறேன். அவைகளை நீங்க பார்த்து கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். இன்னொரு நேரம் பார்க்கலன்னா என்ன பொறுத்தளவுல நான் என்ன பேசுவேன்னு வல்லாஹி சொல்றேன். தலைப்பு தந்தாலும் நான் சிலது படிச்சிருந்தாலும் இங்க உட்கார்ந்து ஆடியன்ஸுக்கு கேட்ப எனக்கு பேசிப்படும். விளங்குச்சா? நான் ஆடியன்ஸை பார்த்து தான் அந்த இடத்துல இதுக்கு ஒரு மறுமையை பத்தி 10 ஹவரும் பேசலாம். அந்த அளவுக்கு ஹதீஸ்கள் இருக்கிறது, அது பேசிட்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால நான் பல இடத்துல அடையாளத்தை மட்டும் சொன்னால் அது சும்மா மரக்கட்ட மாதிரி நிற்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு தான் இதை சொன்னேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளங்கள் என்று சொன்னதுல ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி, முத்தவாத்திரான செய்தி. இது முத்தவாத்திரான செய்தி என்றா ஷஹீல ரொம்ப உறுதியான ஷஹீ. இது அவ்வளவு உறுதி, அந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆளுக்கு நான் சொன்ன எப்படியோ அந்த செயின் அப்படி சந்தேகமே இல்லாம உறுதி செய்யப்பட்ட விஷயம். இது மஸ்ஜித் நபவியில இருந்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பப்ளிக்கா எல்லாரும் பார்க்க சொல்றாங்க. இது அந்த நாள் யாருக்கும் மறக்காத நாள். சஹாபாக்கள் உட்கார, ஒரு ஆள் பின்னாடி வர்றாரு, வெள்ளையும் சொல்லையுமா வர்றாரு. இது ஹதீஸ் ஜிப்ரீல் என்று சொல்லுவோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய ஹதீஸ். ரொம்ப வெள்ளையும் சொல்லையுமா, கருத்த முடி, அந்த ரொம்ப அடர்த்தியான முடி, நல்ல வாரிக்கிறாரு. பிரயாண களைப்பை இல்ல அவருக்கு, ஒரு களைப்பு இல்லாம வர்றாரு. வந்தா பிடரிகளை தள்ளிட்டு எல்லாரும் முன்ன பாக்குறாங்க. இவரு உட்கார்றாரு, ரசூலோட பேசுறாங்க. அந்த ஹதீஸ் தெரியும். அல்லாஹ்வுடைய தூரத்துல இருந்தே ரசூலுக்கு தெரியும் ஜிப்ரீல் இங்க வாங்க அப்படின்னு சொல்லல. ரசூலுல்லாஹ் தெரியாத மாதிரியே இருக்கிறாங்க. அவர் அக்பிர்னி அனில் இஸ்லாம்ன்றார், இஸ்லாத்தை பத்தி எனக்கு சொல்லுங்களேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புனியல் இஸ்லாம் அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 தூண்கள் மீது நிறுவப்பட்டுச்சு சொல்றாங்க. எல்லாத்தையும் கேட்டு சதக்த, உண்மையை சொல்லிட்டீங்களே. சஹாபாக்கள் பாக்குறேன், என்னப்பா கேள்வியை கேட்டுட்டு இவரே சரியா சொல்லிட்டீங்கடா. தெரிஞ்சு கேட்கிறாரா தெரியாம கேட்கிறாரா? ஈமான்டா என்னன்னு கேட்கிறாங்க. இவர் ஈமான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்படியே ஒரு கேள்வி கேட்கிறாரு, மறுமை நாள் இப்ப வருமன்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா ஒரு ஆள் கேட்டாண்டு என்ன கேட்பாங்க, தயாரிச்சிட்டீங்களா மறுமைக்கு, எப்ப வருமன்னு கேட்கறீங்க, என்ன ரெடி பண்ணீங்கன்னு கேட்பாங்க. என்ன ரெடி பண்ணி வச்சிருக்கிறீங்க, அங்க போய் வெறுங்கையோட போறீங்களா, என்ன இத மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட அப்படி கேட்கல. ரசூலுல்லாஹ் அவர் பேரையும் சொல்லல. ஜிப்ரீல், இந்த பாருங்க நீங்க மறுமை எப்ப வருமன்னு கேட்கறீங்க அப்படி சொல்லல. ரசூலுல்லாஹ் பேரை மாத்துறாங்க. எப்படி மாத்துறாங்கன்னா சூசகமா சொல்றாங்க. நீங்க கேள்வி கேட்கிறவர், நான் கேட்கப்படுறவர், சாயில் மசூல். எப்படி சொல்றாங்க, யாருக்கும் காட்டிக்கொள்ளாம இவர் முட்டோட முட்டை நிப்பாட்டி இப்ப கேட்கிறாரு. 50 பேரும் பாக்குறாங்க. இவர் ஊருக்கு புதுசு, எந்த வீட்டுக்கு வந்தாரு, பிரயாணத்துல களைப்பே இல்ல. அங்க அவங்க கண்டிப்பீங்க, அரபிகள் இதெல்லாம் அப்படியே முட்டி கண்ணை மட்டும் காட்டுவாங்க. இல்லைன்னா உங்க பைத்தியக்காரர்கள் நீங்க கண்டிருப்பீங்களா, இந்த முடி இப்படி சுருண்டு 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 இப்படி கொட்டும். குடிக்காதவங்க அரபுகள் பயணிச்சுட்டாங்கன்னா இந்த தலையெல்லாம் அப்படி ஃபுல்லா இதா காட்டி அந்த மணல்ல அப்படி சுருண்டு போயிரு, ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால இந்த கண்ணு மட்டும் விளங்க வச்சு மத்த அம்புட்டையும் மறைப்பாங்க, தலையில இருந்து அம்புட்டையும் மறைப்பாங்க. இது அரபிகளோட வழக்கம். ஆனா வந்தவர் பல பல நிக்கிறாரு, அவ்வளவு இதா நிக்கிறாரு. இவர் எங்க ஆளும் இல்லையே பார்த்துட்டு இவங்க ஆச்சரியப்பட்டுட்டு, ஆனா ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமான்னு பிறகு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். அப்ப அவர் வந்த பிறகு இப்ப என்ன பண்றாங்க, மறுமை நாளை மத்தஷா எப்ப வரும், பெருமான் சொல்றாங்க கேட்கிறவருக்கு கேட்கப்படுறவரோட கொஞ்சம் தெரியும் தானேட்டாங்க. சஹாபாக்களுக்கு எப்படி இருக்கும், பள்ளியில உட்கார்ந்து ஒரு ஆள் கேட்கிறாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு போற நபி இல்ல, என்கிட்ட கேட்கிறீங்களே உங்களுக்கு என்ன விட தெரியுமாடா, இவர் யார் இப்ப புதிய நபி வந்துட்டாரோ, இன்னொரு நபி வந்துட்டாரு, ரசூலுல்லாஹ் விட தெரியுமாமே, ஆயிலம் பண்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன விட கொஞ்சம் தெரியும் தானே உங்களுக்கு. அதுல ஒரு அளவு லீக் ஆயிட்டு மெசேஜ், சஹாபாக்கள் அதிர்ந்து போறாங்க அந்த பதில. அப்ப இவர் யாரு,
பெருமாளுக்கு தெரிஞ்சனால தான் இப்படி சொல்றாங்க. தெரியாம ஒருத்தர் வந்தா உங்களை நீங்க யாரு அப்படித்தானே கேட்கணும். என்னை விட உங்களுக்கு தெரியும் ரசூலுல்லாஹி இவரை நல்லா தெரியும். கேள்விக்கு பதில சொல்ல போக்களே மர்மையினால பத்தி தெரியும். அந்த ஹதீஸ் அதுல உள்ள இதை நான் இப்ப சொல்றேன். அன்றைக்கு ரசூலுல்லாஹ் பேசினதை இன்றைக்கு தான் நம்ம பார்க்கிறோம். ஜஸீரத்துல் அரப் 1000 வருடங்களாக அது பார்க்கவே இல்லை. 1300 ஆண்டுகளாக இந்த செய்தியை பார்க்கவே இல்லை. இப்ப பார்க்கிறோம். இந்த செய்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு 2 அடையாளங்கள் சொல்லுவாங்க. சொன்ன பிறகு அவர் எழுப்பி போயிருவார். பின்னாடி பாபுல கதவால போறாங்கன்னு ஹதீஸ் வருவது. அவர் போற வரைக்கும் இருந்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் அவரை கூட்டிட்டு வாங்க உமர்ன்றாங்க. சொன்ன உடனே எழும்பிட்டு உமர்ன்னு அவர் பிடிச்சிட்டு வர்றதுக்கு போறாரு. கூட்டிட்டு வர்றதுக்கு போய் பார்க்கிறார், ஆளை காணோம். இப்ப நான் உங்க தில்லையாடியில நான் ஒளிஞ்சிட்டேன்டா என்ன 2 நிமிஷத்துல பிடிப்பீங்க. ஏன்டா உங்க ஊர்ல என்னைய எப்படி எனக்கு தெரியும், இப்படி போனா அப்படி வரும்னு உங்களுக்கு தெரியும். நான் ஊருக்கு போச்சு, நான் எப்படி ஆகிறது. உமர் பின் கத்தாப் சொன்னாங்க, யார சொல்லலாம், ஆளை காணல. என்னாச்சு? தேடி தேடி பார்த்து களைப்பாயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சிரிச்சாங்க. ஓஹோ ஜிப்ரீல்மா, ஜிப்ரீல் வந்தாரு, மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு தர வந்தாருன்னு ரசூலுல்லாஹ் முடிச்சிட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித தோட்டத்துல வந்தாங்களே, அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் அடையாளம் உண்டு. எனக்கு மறுமையினால் வர்ற டேட்டை சொல்லல ரசூலுல்லாஹ். 2024 பிப்ரவரி 10 வரும்னு ரசூலுல்லாஹ் சொல்லல. மறுமையினாலுக்குரிய அடையாளம் என்ன தெரியுமா? காலில் செருப்பு போட வக்கில்லாது, கருப்பு, ஒட்டகங்களை மேய்க்கிற அரபிகள் உயரமான கட்டிடம் கட்டுறதுல போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராதுன்ட்டாங்க. இந்த செய்தியை நீங்க பாத்தீங்கன்னா, அரபுகள் கட்டிடம் கட்டுவாங்கண்டா அது ஒரு பிரச்சனை இல்லை, அது ஓகே. தாவலூன ஃபில் புனியான், அந்த வசனம் எடுத்து பார்த்தோம்னா யத்தஷாஅலூன் அம்மா யத்தஷாஅலூன், எதை பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்க. எத்தஃபாலன்னு ஒரு வசனம் இருக்கு அரபுல. ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யறாங்க அது அரபுல ஒரு வார்த்தையில கேட்டுடலாம். இப்ப நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க என்ன பேசிக்கொள்றாங்கன்னு நாங்க இப்படி போடணும். அரபில ஒரே சொல்லிடலாம். விளங்குச்சா? தாவலூன ஃபில் புனியான், அவங்க என்ன செய்வாங்களா தெரியுமா? நான் பெருசா, நீ கட்டுறது பெருசா, ஏன் வீடு பெருசா, ஓன் பில்டிங் பெருசா, ஏன் பில்டிங் பெருசா, எதுல பெருசா கேட்பாங்களா? இப்படி இல்லை, நான் 10 பச்சை கட்டிட்டேன், நான் 20 பச்சை தெரியுமா, நான் 2 ஏக்கர் தெரியுமா. ஹதீஸ்ல அப்படி வரல, இப்படி வந்துச்சு. மேல கீழே தான் நீ கெட்டு கோடி கணக்கில் பெருசா ஏக்கர் கணக்கில் எடுத்து நான் அடைச்சிட்டேன்னு சொல்லுவான். ஏப்பா ஒசரத்துல போட்டி போடுவீங்க, அது லாத்தக்கு முஷா, அது வரைக்கும் மறுமை நாள் வராதுன்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு வரைக்கும் அதான் நான் சொல்றேனே, உலகத்தில் இப்ப போய் உயரமான கட்டிடம் எங்க இருக்குன்னா துபாயில் இருக்குது. பாலைவனம், வெறும் பாலைவனம். 1970 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா டொயோட்டா பில்டிங் தான் மெரிசா இருக்குது. போட்டோ போட்டு காட்டுறான். டொயோட்டா பில்டிங்கு பக்கத்துல பாலைவனம் ரவுண்ட் அப் பண்ணி காட்ட, அதே பில்டிங் இன்றைக்கு இருக்குது. அதை மீறி எங்கேயோ போச்சு. புரூஜ் கலீஃபாண்டா அது அமெரிக்கால இல்ல, சைனா பீஜிங்ல இல்ல, ஆஸ்திரேலியாவில் இல்ல, லண்டன் வர்த்தக மையம் கேபிட்டல் அங்க இல்ல. புரூஜ் கலீஃபா தான் உயரமான பில்டிங். எதுக்குடா உயரமான பில்டிங்? அவன் வர்த்தகம் பண்றான், அவனுக்கெல்லாம் ஆபீஸ் ரூம் தேவை, அவன் பெருசா WTC வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் கட்டி வைப்பான். இந்த பாலைவனத்துல உட்கார்ந்துட்டு உங்களுக்கு எதுக்குப்பா பெரிய பில்டிங் கேட்பீங்களா? இப்ப என்னாச்சு தெரியுமா? உலகத்தால 850 மீட்டர் உயரம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 850 ஃபீட் மீட்டர். மீட்டர்ல 850 மீட்டர். அது பீஜிங்ல சைனால 600 தான், அதுக்கு மேல இல்ல. இந்த நெலும் போகணும்னு பாப்பீங்களே லோட்டஸ் டவர், அது டவர், அது பில்டிங் இல்ல, அது 340. அதுவே ஏசியால பெருசா இருக்குது, அதுவே அந்த டவரே 340 தான். அதுவே இப்படி டவர், வெறும் டவர். இது நான் சொல்றது ஹோட்டல், இந்த டவர்ல எல்லாம் இல்ல, ஹோட்டல் அவ்வளவு பெரிய மேல மேல மேல. அதை கட்டுறா அதுக்குரிய ஞானமே வேற. ஏண்டா எவ்வளவு பெரிய பூமி குலுக்கத்துக்கு தாக்கு பிடிக்கணும். மேல போனா அதிர்ந்துரும், கண்ணாடியில உடஞ்சு விழுந்துரும். எவ்வளவு பெரிய மேல போனா மின்வெட்டும். அதான் உலகத்தில் உயரமான அந்த பில்டிங் அடிக்கும், அதை உயிரிஞ்சு எடுக்கணும். எக்கச்சக்கமான ப்ராஜெக்ட் அது. அந்த ப்ராஜெக்ட் அமெரிக்கா செஞ்சுட்டாண்டா ஓகே. பாலைவனத்தில் நீங்க இப்படி பிச்சைக்காரனா நின்றவங்க என்ன பண்றீங்க? கெட்டிட்டீங்கன்னா சரிப்பா, ஒன்று கெட்டினா ஆசை கெட்டிட்டான் போல துபாய் விட்டு போடலாம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? கெட்டுவாங்கன்னு சொல்லல, செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற நீங்க உயரமான கட்டிடம் கட்டத்தில் போட்டி போடும் வரைக்கும் மறுமை நாள் வராது. அப்ப என்ன அர்த்தம்? அப்படி அரபு நாட்டில் நடக்காட்டி மறுமை வராது, நடந்தா மறுமை பாரு, அதான் அர்த்தம். இது அரபு நாட்டில் நடக்க சாத்தியமே இல்லை எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு. என் வயசுல இங்க உள்ள வயசாளிகள் ஹஜ்ஜுக்கு போயிருப்பீங்க நீங்க. 70 80 வயசு உள்ளவங்க ஹஜ்ஜுக்கு போனவங்க யாரோ இருந்தா அப்ப எப்படி
எங்க உமா சொல்லுவாங்க. அப்ப எப்படி என்று, இது அண்மையில் நடந்த இவ்வளவு பெரிய பில்டிங் இப்படியெல்லாம் இல்ல. ஆக பிச்சைக்கார நாடு தான் இவங்கெல்லாம். ஒண்ணுமே இல்லை. என்ன இருக்குது அவ்வளவு? இதுல ஒயில் மட்டும் வராட்டி, அந்த தங்கத்தை மிஞ்சின ஒயில் மட்டும் வரலன்னா ஒண்ணுமே இல்லை அந்த நாட்டில். இப்படிப்பட்ட இன்றைக்கு அவன் என்ன பண்றான்னா, ஒரு பில்டிங் கட்டிட்டு அடுத்த வருஷம் போனா அதை உடச்சி இன்னொன்று கட்டிருப்பான். ஏன்டா இவ்வளவு பெரிய பில்டிங்? அதான் அப்படித்தான் அவ்வளவு சல்லி அவனுக்கு. இப்ப என்னாச்சு, பெருமாள் என்ன சொன்னாங்க, எப்ப நீங்க உயரமா பில்டிங் கட்டுவீங்க அப்படி இல்ல, போட்டி போடுவீங்க. ஆமா, அரபுகள் போட்டி போடுறாங்களான்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா வரலையா போட்டிக்கு, சைனா வரலையா, அடுத்த வல்லரசு எவனும் இந்தியாவும் வரலையா. இவன் எவனும் வராம போட்டி யாருக்கா? சவுதிக்கும் துபாய்க்கும். நானா நீயா? என்ன போட்டிடா? இதெல்லாம் பார்த்துட்டு சவுதி ஒரு ப்ராஜெக்ட் சைன் வச்சான். 2025 அந்த ப்ராஜெக்ட் முடியுது. அது என்ன தெரியுமா? உலகத்தில் உயரமான கட்டிடத்தை நான் தான் கட்ட போறேன்ட்டான். அது இப்ப முடியும், 2025 முடிஞ்சிடும். அது அதுக்கு பேர் வச்சான் ஜித்தா டவர். அது கட்டினா ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் வானத்தில் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கிலோமீட்டர் யாரும் பார்த்தது இல்லை. 850 மீட்டர் தான் இது புருஜ் கலிஃபா. அதை தாண்டி நீ புருஜ் கலிஃபா அடிச்சியா, நான் ஜித்தா டவர் அடிக்கிறேன். எது? 1008 மீட்டர். ஃபர்ஸ்ட் 1000 மீட்டர் தாண்டுது, 1 கிலோமீட்டர் மேல போன உடனே இவன் பிரஸ் வச்சு எல்லாம் சொன்ன உடனே கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்குது. அடுத்தவர் இப்ப அமெரிக்கா வந்தானா, ஏய் நான் கட்ட போறேன்டா, நீ யாரு திட்டா? இங்க அறிவிக்கிறான் துபாய். என்ன பேர் என்ன சொன்னீங்க? ஜித்தா டவரா? நாங்க ஒரு டவர் அடிக்க போறோம். 2026 முடியுது. அவனும் எக்ரிமெண்ட் இதாயிட்டான். 2025 கூட முடிக்கிறீங்க, எங்கட 2026 முடியுது. அந்த டவர் எப்படி தெரியுமா? 2 கிலோமீட்டர். நீங்க உண்டா வா, இது வரைக்கும் இங்க உட்கார்ந்த யாரும் பார்த்தீங்க. இது வரைக்கும் நம்ம 850 பார்த்துட்டு பெருசன்றோம். இப்ப உள்ள டெக்னாலஜி அடிக்கிறான் துபாய். அதுக்கு என்ன பேர் தெரியுமா? நீங்க ஜித்தா பேர் வச்சீங்களா, நாங்க துபாய் பேர் வைப்போம். நீங்க ஜித்தா டவர், நாங்க துபாய் டவர். பேரெல்லாம் புருஜ் கலிஃபா இல்ல, துபாய் டவர். பேரே சொல்லிட்டான். பெருமாள் என்ன சொன்னாங்க? காலில் செருப்பு போட வக்கில்லாத கருப்பு ஒட்டகத்தை மேய்க்கிற நீங்க என்ன அர்த்தம்? நாங்க இன்றைக்கு சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம நிக்கிறோம், ஒண்ணுக்கு வழி இல்லாம நிக்கிறோம். இங்க என்ன பெரிய விளைச்சல் வர பெரிய இதா இருக்குது? ஒண்ணு இல்ல. இங்கேயே இப்படி இந்த மண்ணை அல்லாஹ் அப்படி ஆக்குவான். அப்பதான் சொன்னாங்க வத்தக்கு துனியா. ஒரு ஹதீஸை சொன்னேன், துனியாவை பயந்துக்கோங்க, பாலைவனம் சோலைவனமா ஆக்கப்படும். இப்ப நீங்க இதை பார்க்கிற நேரம், கட்டிடத்தை பார்க்கிற நேரம் பிரமிக்கிறது மட்டுமில்லை, சதால் விழுந்துரும். யா அல்லாஹ், எது அரபு நாட்டில் நடக்க சாத்தியமே இல்லையோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஒயில் இல்லைண்டா, பிச்சைக்காரத்தில் நிற்பாங்களே இந்த மாதிரி. இதை நாங்க படிக்கிற ஹதீஸ் எல்லாம் படிச்சுட்டு இப்போ உள்ள அரபு நாட்டை பார்த்தோம்னா இந்த ஹதீஸுக்கு மெச்சாவது இல்லைன்றோம். சாப்பாடு இல்லைன்னீங்க, தண்ணி இல்லைன்னீங்க, ஒன்றும் இல்லைன்னீங்க. இன்றைக்கு அவன் குடிநீரை தடல் இதாக்குறான், அப்படி பண்றான், இப்படி பண்றான், இந்த ப்ரொஜெக்ட் பண்றான், இப்படி இதாக்குறான்னு யோசிக்கிறோமே. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் விஷயம். கவனமா புரிஞ்சுக்கோங்க. இந்த அடையாளங்கள் நமக்குள்ள ஒரு உணர்வை தரணும். அடடா, மறுமை நெருங்கிறது. பெருமானார் நவசித்து பேசிய வார்த்தைகளை பார்க்கிறோம்டா, அல்லாஹ்வை நாம் மறுமையில சந்திக்க போகிறோமே, அதுக்கு தயார் தானா? நம்ம புள்ள குட்டிகள் தயாரா? குவன்புசக்கும் வஹலிக்கும் நாரா நடக்க போகுது. என்ன தோல்ல சுமந்து என் சகோதரர்கள் கொண்டு போய் அடக்கஸ்தலத்தில் வச்சு மறுமை, அதாவது கருப்பூர்ல வச்சுட்டு வந்துருவாங்களே, என்னை விட்டுட்டு போயிருவாங்களே. இப்போ உள்ள யாரும் நிக்க மாட்டாங்களே, ஹாஸ்பிட்டலையாவது 4 பேர் பக்கத்தில் நிற்பாங்க, எனக்கு ஊட்டி விடையாவது நிற்பாங்களே. அந்த கபர்ல நான் தன்னந்தனியாக வாழ்ந்து ரப்புக்கு முன்னாடி போய் நிக்கணுமே. அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன பதில் தரப்போகிறான் உணர்வு நமக்குள்ள வரது. அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மறுமை 6 விஷயங்களை எண்ணிக்கோங்கண்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் சொன்னாங்க மௌத்தி, என்னுடைய மரணம் என்றாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்துக்கு பிறகு சொன்னாங்க சும்ம ஃபத்து பைத்துல் முகத்தஸ் என்றாங்க. பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும் என்றாங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பைத்துல் மக்தஸுக்கான போராட்டம் நடக்கும் என்றாங்க. சில நான் சுருக்கமாக சொன்னால், நீங்களும் யகூதிகளும் சண்டை பிடிக்கும் வரைக்கும் லா தக்குமு ஸாஅ, மறுமை நாள் வராதுன்றாங்க. இடத்த சொன்னாங்க, மெப்பை ஹைலைட் பண்ணி சொன்னாங்க. வேர்ல்ட் மெப்பை நீங்க கையில வச்சிருந்தா இந்த வேர்ல்ட் மெப்ல எங்கெங்கெல்லாம் யுத்தம் நடக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. லா தக்குமு ஸாஅ, மறுமை நாள் வராது, இங்கெல்லாம் பிரச்சனை நடக்காமண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் பிரச்சனையை பத்தி ஏன் பேசுறாங்கண்டா, அது நடந்தால் அது சும்மா பிரச்சனை நினைக்காதீங்க, அது மறுமைக்குரிய அடையாளம் என்றாங்க. பைத்துல் மக்தஸ் முஸ்லீம்களுக்குரிய அது உடைமை, அது முஸ்லீம்கள் கைப்பற்றிக் கொள்வார்கள், அது வெற்றி பெறும் என்றாங்க ரசூலுல்லாஹ். 2வதா சொன்னாங்க.
அது உமர் பின் கத்தாப் காலத்திலே வெற்றி பண்ணாச்சு. அப்புறம் சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி காலத்தில் 2வது தடவை இப்ப மறுபடி யுத்தம் நடக்குது. அதோடைய வெற்றி மறுமைக்குரிய அடையாளம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் கையை நீட்டினாங்க, விரலை நீட்டி நீண்ட நேரம் விரலை வைக்கிறாங்க. வச்சுட்டு சொன்னாங்க, நீண்ட நேரம் விரலை நீட்டிட்டே நிக்கிறாங்க. ஷாம் என்று இழுத்து சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் பார்த்தாங்க. சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரலை மடிக்கல. நாங்க ரசூலுல்லாஹ் விரலை மடிக்க மாட்டாங்களா, கீழே போட மாட்டாங்களா நினைக்கிற நேரம் அளவுக்கு பெருமானார் விரலை நீட்டிட்டே இருந்தாங்க. நீட்டி போட்டு சொன்னாங்க, இந்த ஷாம்ல ஒரு பெரும் பிரச்சனை உருவாகும்ண்டாங்க ரசூலுல்லாஹ். அது வரும் வரைக்கும் மறுமை நாள் வராதுண்டாங்க. அதுக்கு பேர் மல்ஹமாண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தம் நடந்தால் அது நிக்காதுண்டாங்க ரசூலுல்லாஹ். அந்த யுத்தம் நிக்காதுண்டாங்க. ஷாம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இதுதான் ஷாம். எது ஷாம்? பலஸ்தீன் ஷாம். இந்த பக்கம் லெபனன், ஜோர்தான், சிரியா, இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்தால் ஷாம். இந்த பூமியை பத்தி நிறைய பேசணும். ரொம்ப பரக்கத் பொருந்திய பூமி இந்த பூமி. நபிமார்கள் அதிகமா நபிமார்களை பத்தி குர்ஆன் பேசுறது இந்த பூமியில வந்த நபிமார்களை பத்தி. அவ்வளவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேரடியா காபத்துல்லாஹ்ல இருந்து ஹிஜ்ரில இருந்து ஜிப்ரீல் என்ன வந்தார், என்னை பிடித்தார், என் கையால் பிடித்து என்னை முன்னாடி கொண்டு வந்து வைத்தார். அந்த இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 3 நபிமார்களை அந்த இடத்திலே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியப்படுத்துறார். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது மூசா அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஈசா அலைஹிஸ்ஸலாம். மஸ்ஜிதுல் அக்ஸாவுல என்னை கொண்டு வந்து இமாமத் நடத்துவதற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி கொண்டு வந்து வைத்தார்கள். போராட்டம் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. பலஸ்தீன மண்ணிலே அந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஷாம் பத்தி எரிந்தால் அது மறுமைக்குரிய அடையாளம் என்றாங்க. உலகத்தில் வேற எங்கேயும் பத்தி எறிகிறத ரசூலுல்லாஹ் சொல்லல, ஷாம் என்றாங்க. இந்த புனித பூமி, நீங்க எந்த நபியையும் எடுங்க, நீங்க காட்டுக்கு குர்ஆன்ல வர அதிகமான நபிய, அவங்க எல்லாம் ஷாம். அவங்க எல்லாம் ஷாமுக்குள்ள. இப்ராஹிம் நபி எங்க? பலஸ்தீனத்துல நீங்க பார்க்கலாம். எகிப்துக்கு போய் திரும்ப பலஸ்தீனம் வருவாரு. ஒரு புள்ளைய மக்கால விட்டுருவாரு. நீங்க எந்த நபி எடுங்க, யூசுப் நபி எடுங்க, இஷாக் நபி எடுங்க, நபிமார்கள் எல்லாம் நீங்க எடுத்துங்கண்டா. அந்த பரக்கத் பொருந்திய மண்ணு, முஸ்லிம்களுடைய 3வது புனித தலம், 3வது காபத்துல்லா எங்களுக்கு எப்படியோ, ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் எங்களுக்கு எப்படியோ, அதுக்கு அடுத்ததாக மஸ்ஜிதுல் அக்ஸா, அல்லாஹ்வுடைய குர்ஆன் பரக்கத்து பொருந்திய இடம் என்று சொல்லக்கூடிய இடம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமானார் வர்ணித்தார்கள், அங்க ஒரு யுத்தம் நடக்கும் என்றாக. அந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டால் பயங்கரமான ஒரு சூழல்ல ஒரு மனிதன் அந்த இருட்டில, பயங்கரமான நேரத்துல, சும்மா இருட்டில இல்ல, பயங்கரமான இருட்டு நேரம், களவெடுப்பான் அப்படி எல்லாம் பயங்கரம் வைங்கள, ஏதாவது கொலை செய்யற மாதிரி. அப்ப இருட்டு இருந்த, பகல் பரவாயில்ல, சும்மாவே பயங்கரம் வெளியே இருந்த கொலை செய்வாண்டு. அப்போ ஒரு இருட்டுல ஒரு மனிதன் அவன் சிக்கினால் எவ்வளவு பயம் இருக்குமோ அந்த பயம் வரும்ண்டாங்க. அவர்களுக்கு யாரும் உதவ மாட்டாங்கண்டாங்க, அவங்க தனிமையாக்கப்படுவாங்கண்டாங்க. இது மல்ஹமாண்டாங்க. நான் இப்ப நடக்கிற யுத்தத்தை மல்லமான்னு சொன்ன நினைச்சிடாதீங்க, வல்லாஹு ஆலம். இது மல்ஹமாண்டு இருந்தால் அதுக்குரிய அடையாளம். இது முடியாது. இது மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய வருகை வரும் வரைக்கும் இந்த மறுமை நாளுக்குரிய அடையாளம். இது முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யமன் பத்தி எரியும்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிரியா பத்தி எரியும்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஈராக்குக்கு பொருளாதார தடை வரும்ண்டாங்க, சிரியாவுக்கு பொருளாதார தடை வரும்ண்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, துருக்கிக்கு பிரச்சனை வரும்ண்டாங்க. இதெல்லாம் எங்க இருக்கின்ற இந்த ஹதீஸ்கள் எல்லாத்தையும் நீங்க விரிவமா பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, சிரியாவுடைய ஒரு பிரதேசத்தை காட்டி, அந்த ஊருடைய பேர் அமாக் தாபிக். இன்றைக்குள்ள இளைஞர்கள் கூகுள் பண்ணி பாருங்க, சின்ன கிராமம், சின்ன கிராமம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதாவது அமாக் தாபிக் ஹத்தா யன்சில் ரூம் லா தகுமு ஸா, மறுமை நாள் வராது. எது வரைக்கும் தெரியுமா? அமாக் அல்லது தாபிக் என்ற ஊருக்கு இவர்கள் ரூமர்கள் வந்து இறங்கும் வரைக்கும் மறுமை நாள் வராது. இன்றைக்கு வரைக்கும் அந்த சிரியாவுடைய பார்டர்ல உள்ள அந்த ஊரு அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் நிக்கிறாங்க. அந்த ஊரு என்றைக்காவது உங்களுக்கு, சின்ன ஊரு, இன்றைக்கும் அதனுடைய பேர் தாபிக். நீங்க போய் ரசூலுல்லாஹ் 2 பேர் சொல்றாங்க, அமாக் அல்லது தாபிக். நான் அடிச்சு பார்க்கிறேன், அதாவது கூகுள் சொல்லுது அது தாபிக் என்று. இன்றைக்கு அந்த தாபிக்ல இன்றைக்கு முஸ்லிம்கள் நிக்கிறாங்க. அது பறி போனால்
ஒரு சின்ன கிராமம், அது பறி போனால் மறுமை நாளைக்கு அடையாளம் பண்ணாங்க. அப்ப அங்க யுத்தம் நடக்கும். இது சிரியாவுடைய அந்த பக்கம். சிரியாவுடைய பசாராவுடைய விஷயத்தை சொல்ல நிறைய சொல்லிட்டாங்க. பசாரால என்ன நடக்கும் என்று. வெள்ளை மினாராவுல தான் இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தொழுகைக்கு நிற்கிற நேரம், அந்த சுபஹ் நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வானத்திலிருந்து இறங்குவார். அவர் தன்னுடைய முடியை இப்படி அகற்ற நேரம் அங்கிருந்து முத்து முத்தாக வடிவம் வந்தாங்க ரசூலுல்லாஹ் மின்னிக் கொண்டு. அவர் நீண்ட கொண்டை வைத்திருப்பார், அதாவது வண்ணமான ஒரு ஆடையில் மலக்குமாருடைய இறக்கையில் அவர் இறங்குவார். இமாம் மஹ்தி அங்கே தொழுகைக்கு நிற்கிற நேரம் அவர் ஈசா இப்னு மரியத்தை முற்படுத்துவார், நீங்கள் தொழுவீங்கள். அவர் சொல்லுவார், நீங்கள் தொழுவீங்கள். இது சிரியாவுடைய பசரால, இது சிரியாவுல நடக்கும் என்றாங்க ரசூலுல்லாஹ். வெள்ளை மினாரா, அவர்கள் இன்றைக்கு வெள்ளை மினாரா என்று சொல்றார்கள். அந்த வெள்ளை மினாரா அதுவா இல்லை எனக்கு தெரியும், ஆனால் சிரியாவில் அது நடக்கும். அது ஃபைனல் வார். அப்படி என்ற சிரியாவுடைய அந்த பகுதியில் டாபிக் அல்லது ஆமா கைப்பற்றப்படும். நீங்கள் போய் பார்த்தால் துருக்கியில் இஸ்தான்புல், அது கான்ஸ்டான்டினோப்பிள். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க வெரி ஃபைனல் வார். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாமுடைய படை, அவர்களுடைய படை மதீனாவில் இருந்து போகும். அந்த படையை மூன்றாக ரசூலுல்லாஹ் பிரிக்கிறார்கள். அந்த கடைசி வார் துருக்கியில் இஸ்தான்புல். இன்றைக்கு எது இஸ்தான்புல் துருக்கியுடைய, அது கான்ஸ்டான்டினோப்பிள். அந்த டைம்ல அவருடைய பேர், அது வர்த்தக மையம். அந்த கான்ஸ்டான்டினோப்பிள் இஸ்தான்புல்ல இந்த யுத்தம் நடக்கும், முஸ்லிம்கள் வெற்றி கொள்ளப்படுவார்கள். இப்பதான் காஃபிருடைய தோல்வி. அந்த இடத்துல யாரு சண்டை பிடிச்சவங்க வீரர்கள் யார் என்று பார்த்தா அவங்க ஷாம் வாசிகள், அவங்க சிரியா மக்கள். தஜ்ஜால் வெளியே வந்துட்டான்னு கேள்விப்படுற நேரம் அவர்கள் ஓடி வருவார்கள் ஊர்களுக்கு, தன்னுடைய மனைவிகளை பாதுகாக்க, பிள்ளைகளை பாதுகாக்க. ஊருக்கு வந்து பார்த்தது பொய் செய்தி. ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவங்க ஊர்களுக்கு வந்து பார்ப்பார்கள், ஆனால் அந்த ஊர்களில் அங்க தஜ்ஜால் வந்ததாக இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு தஜ்ஜால் வெளியாகுவார். அது எங்க? ஈரானில். அல்லாஹ்வுடைய தஜ்ஜால் ஈரான்ல வெளியாக மாட்டார். ஆனால் ஈராக்குக்கு அந்த பகுதியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு பகுதியை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. ஆனால் ஈரானில் அஸ்பஹான், இஸ்பஹான் என்று சொல்லுவோம், அரபுல அஸ்பஹான்டுவோம். அந்த ஊர்ல இருந்து 70,000 யூதர்கள் தயாலிஷாண்ட ஆடையோடு, பச்சை நிற ஆடையோடு யகூதிகளை பின்தொடருவாங்க ரசூலுல்லாஹ். போங்க ஈரானை டைப் பண்ணுங்க, ஈரானில் அஸ்பஹான் அல்லது இங்கிலீஷ்ல இஸ்பஹான் அடிங்க, அங்க யார் இருக்குன்னு பாருங்க, நீங்க ஆச்சரியப்படுவீங்க. ஈரான்ல ஷியா சுன்னி பிரச்சனை இருக்கிறது. சுன்னிகளுடைய பள்ளிகளை அவர்கள் உடைக்கிறார்கள், அவர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் இஸ்ஃபஹானில் இன்றைக்கும் யகூதிகளுடைய கோட்டை, அது யகூதிகளுடைய கோட்டை. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அங்க இருந்து 70,000 பேர் யகூதிகள் தான், அதாவது தஜ்ஜாலை பின்தொடருவார்கள். உலகம் எங்கும் தஜ்ஜாலுடைய பட்டாளம் அவர்கள் தான். தஜ்ஜாலுடைய மெயின் படை யார்? யகூதிகள். யகூதிகள் எப்படி என்று சொன்னால், இன்றைக்கு நீங்க போய் பார்க்கலாம், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கான போராட்டங்கள் நடத்தப்படுகிற நேரம் அங்க மிலேனியம் என்று அறிவிச்சாங்க. உங்களுக்கு தெரியும் உலகம் யார் கையில் இருக்கின்றது? அதாவது யகூதிகள் கையில் இருக்குது. 1.5 கோடி மக்கள், உலகத்தில் 130 கோடிக்கு மேல முஸ்லீம் இருக்கிறோம். ஆனா உலகம் 1.5 கோடி யகூதி கையில் இருக்குது. அவ்வளவு பிராண்ட் அவன் கையில் இருக்குது. மிலேனியம் என்று அறிவிச்சான். எதுக்கு அறிவிச்சான்டா? பைத்துல் மக்தஸில் அக்ஸாவுல சுத்தி வளைச்சு கேமரா போட்டான். அவன் கணக்குப்படி அவன் சொன்னான், கிங் ஆஃப் பீஸ், மலிகுஸ் சலாம், சமாதானத்தின் அரசன் இந்த ஆண்டுல தான் வருவார். அவன் ஏமாந்துட்டான். 24 இயர்ஸ், 24 வருஷங்கள் ஆங்கில கணக்குப்படி அது போயிட்டு இன்னும் மலிகுஸ் சலாம் வரல. யாரடா மலிகுஸ் சலாம் என்று கேட்டா, அதான் தஜ்ஜால். அதான் தஜ்ஜால். அல்லாஹ்வுடைய நல்ல தஜ்ஜால் இறங்குவான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. யகூதிகள் தான் தஜ்ஜாலை பின்தொடருவார்கள். ஒற்றை கண்ணுடைய தஜ்ஜாலை அவர்கள் பின்தொடருவார்கள். தஜ்ஜால் அங்க வருவான்னு நினைக்கிறார். தஜ்ஜால் அங்க சாகுவான்ன்றாங்க ரசூலுல்லாஹ். பாபுலூத் என்ற இடத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த இடத்துக்கு உலகம் முழுக்க போன தஜ்ஜால், பெண்கள் மயங்குவாங்க, அவன் செத்து போனவனுக்கு உசுறு கொடுப்பான், அவ்வளவு ஆச்சரியத்தை செய்வான். ஆனால் மூமின்கள் மயங்க மாட்டாங்க. லூத் என்ற இடத்துல ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. அவருடைய மூச்சு காற்றிலே அவன் உப்பு கரைவது போன்று கரைவான். அவனுடைய சாவு பலஸ்தீன மண்ணில் என்றாங்க ரசூலுல்லாஹ். தஜ்ஜாலுடைய முடிவு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அப்படி என்றால் யமனிலே ஒரு, அதாவது யமன், அதுல யுத்தம் வராமல் மறுமையினால் யமன்ல யுத்தம் வரும்ண்டாங்க. இதை நான் சுருக்கமா சொல்லிட்டு போறேன். ஈராக்ல மிக பெரும் பொருளாதார தடை வரும்ண்டாங்க. சிரியாவுல பொருளாதார தடை வரும். இதை சதாம் ஹுசைன் காலத்துல நான் சொன்னால் நீங்க நம்ப மாட்டீங்க. டெசர்ட், அதான் சிங்கம், பாலைவனத்து சிங்கம் சதாம் ஹுசைன். இன்றைக்கு ஈராக்குடைய நிலைமை இது முஸ்லீம்ல வர்ற செய்தி. ஈராக்குக்கு பொருளாதார தடை. ஈராக்கை இன்றைக்கு எங்களுக்கு சிம்பிளா பேசலாம், ஆனா ரசூலுல்லாஹ் காலத்தில் அது பெரிய வல்லரசு. பாரசீகம் ஈரான தலைநகர்
தலைநகரமா கொண்ட ரொம்ப பிரம்மாண்டமான ஆட்சி. ஈரான் என்றா அது ஒரு வல்லரசு அந்த காலத்துல. இத்தாலிய தலைநகரமா கொண்ட ரோம பேரரசு மாதிரி பெர்ஷியா, அதாவது எம்பையர் ஆஃப் பெர்ஷியா, எம்பையர் ஆஃப் ரோம். இதான் உலகத்துல பலமான நாடுகள், பலமான வல்லரசு. நாடு அல்ல, இப்ப நாம சொல்லுவோமே ஆசியான்னு சொல்ற மாதிரி நிறைய நாடுகள் சேர்ந்தாதானே இந்த கண்டம் வரும். இந்த மாதிரி ஒரு பெரிய இது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அத்தனையும் பத்தி எரியும் என்றாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்றால் வல்லாஹு அலம் ஜஸீரத்துல் அரப் பத்த தொடங்கி விட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இமாம் மஹ்தியுடைய வருகை நாம் சில வேளை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நாம் உயிரோடு இருக்கிற நேரம் இமாமுனா மஹ்தி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வரலாம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஹ்திக்கு தெரியாது அவர் மஹ்தி என்று. அதான் ஆச்சரியம். அவர் சம்பந்தமாக நிறைய 50 ஹதீஸுக்கு மேல வருது. அதுல 4 செய்தி தான். சாருடைய 3 பிள்ளைகள் ஆட்சிக்காக வேண்டி சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிற நேரம், அந்த நேரம் வருகிற நேரம், உலகம் பலகீனப்பட்டிருக்கிற நேரம், ஜஸீரத்துல் அரபு பத்தி எரிகிற நேரம், ஒரு படையில் இருந்து வந்தவர் அந்த இரவு தலையை குனிந்து கொண்டு ஹரத்தில் நிற்கிற நேரம், பெருமான் சொன்னார் அவருடைய மூக்கு இப்படி இருக்கு, அவருடைய பேர் என்னுடைய பேருக்கு ஒப்பாக இருக்கும். அப்புறம் தான் அவர் மஹ்தி ஆவார். எங்க வாப்பா பேருக்கு அவர் வாப்பா பேர் ஒப்பா இருக்கு. இந்த செய்திகள்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அவர் தான் மஹ்தி. அந்த நேரத்தில் அவர் தலை குனிந்து ஹரத்தில் நிற்கிற நேரம், பையத்து நடந்த பிறகுதான் அவரை கொண்டு வந்து ஆட்சியிலே வைத்தால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய ஊரு மதீனத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மதீனாவை அவரு அதாவது ராணுவ தளமாக மாற்றுவார், உலகம் எங்கும் படை அனுப்புவார், இங்கிருந்து தான் அனுப்புவார் என்றாங்க ரசூலுல்லாஹ். துருக்கியுடைய படை இங்கிருந்து போகும் என்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி எக்கச்சக்கமான செய்திகள் இருக்கிறது. நான் இதையெல்லாம் உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் என்றால், இது எனக்கும் உங்களுக்கும் இந்த இரவு பாடமாக அமையட்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தை அழித்து விடுவான், அல்லது நாங்கள் இந்த உலகத்தை விட்டு போய் விடுவோம். உலகம் அழிய முன்னாடி நாங்கள் மரணித்து விடுவோம், அல்லது உலகம் அழிந்து விடும் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறுதியிலே அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்றால் நாம் அதற்கு தயார்தானா? நாம் அதற்கு தயார்தானா என்ற கேள்வியோடு நான் எனக்கும் அந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன், உங்களுக்கும் அந்த கேள்வியை கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய சந்துக்களை நம்மளை தோல்ல சுமந்து போற நேரம் we are too late. நம்ம ரொம்ப லேட். முடிஞ்சு ஆது சமூக கதை முடிஞ்சு. இதுக்கு முன்னாடி அதிகாரம் படைச்சவங்களை முடிச்சுட்டோம். நாங்க எவனும் நிரந்தரமா வாழல, அவங்க கதையை முடிச்சிட்டோம். இப்ப நீங்க உங்க டர்ன், நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்க? பக்கரா கேக்குது. இப்போ உங்க டர்ன், டிசிஷன் அப் டு யூ. நீங்க டிசிஷன் எடுங்க. உங்க ரப்பை எப்படி சந்திக்க போறீங்க? ஃபஅம்மா மன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, எவருடைய வலது கையில கிதாபு கிடைக்குதோ அவர் என்ன செய்வார் தெரியுமா? ஆஹு முக்ரவு கிதாபியா இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா வஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா குதுஃபுஹா தானியா குலு வஷ்ரபு ஹனியம் பிமா அஸ்லத்தும் ஃபில் அய்யாமில் காலியா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வலது கரப்படி நீட்டப்படும். அடியான் கூப்பிட்டு ஒரு ரெக்கார்டை வாசிக்கணுமா? நீ பாஸ் ஃபேர்னு சும்மா சொல்ல மாட்டான். புடி ரெக்கார்ட நிமிஷம் நிமிஷமா செகண்டா இருக்கு. என்னெல்லாம் நீ செஞ்சியோ, அல்யௌம நக்திமு அலா அஃப்வாஹிம் வ துகல்லிமுனா ஐதீஹிம் வ தஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வாய்க்கு சீல் வைக்கப்படும். வாய் பேசாத, கை பேசண்டுவான்ல, கால் பேசண்டுவா. எங்க நடந்த, எதை தொட்ட, எதை பிடிச்ச, எதை எண்ணின, பேசு. அந்த மாதிரியான ஒரு கட்டம் தான் மறுமை வாழ்க்கை. அந்த நேரத்தில் எல்லாம் பட்டோலியை கொடுப்பான். இது போகுமா, இது போகுமா, இது போச்சேன்னு வைங்க, அவர் வெத்தி. ஆகு முக்கரோ கிதாபியா, கிதாப் எடுத்துட்டு கொஞ்சம் பாருங்களேன், வாசிங்களேன். நான் பாஸ். எப்படி ஒரு எக்ஸாம் பாஸ் ஆகி நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தா, என் ரிசல்ட்ஸ் இது, என் ரிசல்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆகு முக்கரோ கிதாபியா இன்னி லலன்து அன்னி முலாக்கின் ஹிசாபியா. எனக்கு தெரியுமே, நான் நம்பினேனே, நான் நினைச்சேனே இப்படி ஒரு ரிசல்ட் எடுக்க வரும் என்று. உம்மான பங்கப்படுத்தப்பட்டாய், நீ நிறைய கஷ்டப்பட்டாய். அப்பெல்லாம் நீ அல்லாஹ் 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 என்று இருந்தாய். உன்னை எந்த நேரத்தில் அசிங்கப்படுத்தப்படுகிற நேரம் எல்லாம் நீ அல்லாஹ் இருந்தாய். அதனால் குலு வஷ்ரபு, சாப்பிடுப்பா, நல்ல அனுபவிப்பா ஜன்னாவை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறார். அம்மா மன் ஊதிய கிதாபஹு பிஷமீல், அதாவது யாருடைய ஷிமால் இடது கையில பட்டோலை கொடுக்கப்படுமோ அவன் அதை வச்சுட்டு ஓட பார்ப்பான். அலக்க அன்னி சுல்தான், எல்லாம் முடிஞ்சு போச்சு, இட்டுச்சு உழுவான். அந்த நேரத்தில் ஓடுவான்.
அல்லாஹ் சொன்ன எப்படி ஃபெயில் ஆனவன் ரிப்போர்ட்டை வீசிட்டு ரிப்போர்ட் காணாம வீட்டுக்கு நைஷா பலுவானோ அத மாதிரி ஓடுவான். ஹுதூஹு ஃபகுல்லு, அவனை பிடியுங்கள், அவனை பிடியுங்கள், அவனை விலங்கிடுங்கள். சும்மல் ஜஹீம ஸல்லூன, தூக்கி வீசுங்க நரகத்துல. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அது ரொம்ப டேஞ்சரான நாள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அப்படி என்று சொன்னால் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த இரவுல நாம் சிந்திப்போம். இது அல்லாஹ் மீது ஆணையாக 1000 தடவை சத்தியம் பண்ணினாலும் வல்லாஹி இது நடக்க போகுது. இது கடுவை லட்சமாக பிளந்து சந்தேகமான்னு கேட்டீங்கண்டா இல்லை. மறுமையினால பத்தி ஒரு சந்தேகம் இல்லை. ஐரோப்பா தன்னுடைய வாழ்க்கையை விட்டு விட்டு இஸ்லாத்தை நோக்கி வேகமா வந்து தேம்பி தேம்பி அழுகிற காட்சிகள் யூடியூப்ல நீங்க போய் பார்க்கலாம். உங்களை யாருப்பா இஸ்லாத்துக்கு எடுத்தாண்டா? குர்ஆன் மேட் மீ இஸ்லாம், குர்ஆன் என்னை முஸ்லீமாக மாத்துச்சு. அழுகிறார்கள், கண்ணால் ஓடுது. முஸ்லீம்கள் எங்களை குர்ஆனை சொல்லவில்லை, இது எப்படிப்பட்ட வேதம், இது நான் கெட்டி சொல்லவில்லை. நீங்கள் போய் யூடியூப்ல பார்த்தா அமெரிக்கன் முஸ்லீம் ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world, இந்த உலகத்தில் ஆக வேகமா பரத்தப்படுகிற வேகமா பரவுற மார்க்கம் எது? கொரோனா ஃபாஸ்டா grow ஆகுது என்று சொன்னாங்க. ஃபாஸ்டஸ்ட் growing religion in the world is Islam. அது இஸ்லாம். அது பக்கத்துல கூட இல்லை. 234%, 234 வேகத்தில் போகுதாம். கிறிஸ்டியானிட்டி ஜஸ்ட் 62%. கிறிஸ்டியானிட்டியுடைய வளர்ச்சி 62%. இஸ்லாமுடைய வளர்ச்சி 234%. நான் சொல்லவில்லை, ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஐரோப்பா அழுகுது, அமெரிக்கா அழுகுது. இந்த வேதத்தோட எக்கச்சக்கமா நீங்க பாப்பீங்க. சுபஹானல்லாஹ். ஆமினா அஸ்லமி, ஒரு பெண், இப்ப பேர் ஆமினா அஸ்லமி. அவ வர்றா, அவ வந்தா, அவ ஒரு ரேடியோ அனௌன்சர். அவ வந்து என்ன செய்ய போறான்னா, அவ பதவியில உயர்வன்னா டிகிரி போடணும், கூட படிக்கணும். வந்து நிக்கிறா, நின்றா அங்க கருப்புடுத்த ஒரு முஸ்லிம் பெண்களை பார்க்கிறா. அவ கடுமையான பெண்ணுரிமையை பத்தி பேசுற. அவ கொலை அந்த கேம்பஸ்ல இருந்து வெளியே போய் தன் கணவரோட வாதிடுறா. நோ, ஐ காண்ட்ல, எனக்கு படிக்க இயலாது, எனக்கு படிக்க இயலாது. நோ, ஏன் தெரியுமா? முஸ்லீம்களை இஸ்லாம் கொடுமைப்படுத்துது. நான் எவ்வளவு ஃப்ரீயா உடுக்கிறேன், கருப்பு கருப்பா உடுப்பாட்டி அடக்குமுறை செய்யுது. நாங்க பெண்கள் உரிமையை பத்தி நான் பேசணும். எனக்கு இதுக்கு மேல, இது அவ எழுதுற புக்கில் அவ எழுதுறா, இது அவ வரிகள், எனக்கு பேசணும். அவ ஹஸ்பண்ட் சொல்றா, இவ இப்படி முடிவெடுத்தாண்டா, இவ டிகிரி போடாட்டி வீட்டுல பிரச்சனையாயிரும், பொருளாதாரம், நான் சம்பாதிக்கிற மட்டும் போதாது. அம்மா, நீ இஸ்லாத்தை படிச்சுட்டு அதுல உள்ள குர்ஆனை படிச்சுட்டு அதுல உள்ள பிரச்சனைகளை எடுத்து அவங்களுக்கு சொல்லி அவங்கள உன் பக்கம் எடுக்கிறதான் புத்திசாலித்தனம். நீ என்ன பண்ண தெரியுமா? குர்ஆனை படி, அப்பதான் உனக்கு விவாதம் பண்ணலாம். சும்மா போய் இது எவ்வளவு முட்டாள்தனம், பண்டைய காலத்து புத்தகம்னு சொல்லு, படிச்சுட்டு சொல்லு. அவ சொல்றா, நான் புக் எடுத்தேன் கையில், என் வாழ்க்கை மாறிச்சு. நான் கிளப்பு போறதை நிப்பாட்டிட்டேன், நான் இதனோட ஒதுங்கிட்டேன், நான் கிதாபை வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், நான் மதிமயங்கிட்டேன். என் ஹஸ்பண்ட் எனக்கு மென்டல் என்று சொல்லி டிவோர்ஸ் கொடுத்தான். ஏனென்றா, நீ என்ன கிளப்புக்கு போறா இல்ல, அதாவது யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல், அதாவது இந்த லைஃப் ஸ்டைல் அவங்க கிளப்புக்கு போகாட்டி வாட்ஸ் ராங் வித் யூ, என்னடா உனக்கு நடந்திருக்குது? ஏன் அதான் உங்க லைஃப் நைட் லைஃப், நீங்க நைட் லைஃப் கொடுக்க என்ன ஆச்சு? அவ சொல்றா, அந்த கிதாப் என்ன கொஞ்சம் கொஞ்சமா மாத்துச்சு. அவ கடைசியில போத்திட்டு வந்து சபையில நின்று அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் ஆமீனா அஸ்லம் என்று உலகம் முழுக்க போய் இன்றைக்கு இஸ்லாத்தை சொல்றான்டா. இன்றைக்கு ஐரோப்பா அழுகுது, இது என்ன மார்க்கம் என்று பார்க்குது. பாலஸ்தீனத்தில் சின்ன சிறுமிகள் கொலை செய்யப்படுகிற நேரம் இஸ்லாம் பரவுது அமெரிக்காவில், இஸ்லாம் பரவுது ஐரோப்பால. இது என்ன மார்க்கம் என்று அவர்கள் படிக்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வல்லாஹி இந்த மறுமை நடக்க போகிறது. எந்த அறிவுபூர்வமாக நீங்கள் எதிலே உரசி பார்த்தாலும் இது கடுவும் பிழையாகாது. இது உண்மை. ஹாத்தமுல் அன்பியா, அருமை அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் நாவசித்து பேசிய எதுவும் பொய்யாகாது என்றால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த சபையிலே அல்லாஹ்வுக்காக வேண்டி எங்களுக்கு எவ்வளவோ வேலை இருக்குது, எவ்வளவோ வேலைகள் இன்றைக்கு போன்ல கிண்டிட்டு இருக்கலாம், ஏதாவது எங்களுக்கு விரும்பினதை பார்க்கலாம். ரப்புக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். ரப்பே, இந்த சபையை அங்க ஒன்று சேர்ப்பாயாக, ஜன்னாவுல உனக்கு பக்கத்தில் எங்களுக்கு இடம் தருவாயாக யா அல்லாஹ். எங்க வேலைகளை நாங்கள் விட்டோம், எங்கள் எல்லாத்தையும் விட்டோம், உனக்காக நின்றோம், உனக்காக பேசினோம், உனக்காக கேட்டோம் யா அல்லாஹ். இங்கே உள்ளவர்கள் எல்லாருக்கும் ஜன்னா கிடைக்குமா?
பேசுற எனக்கு கிடைக்குமா? எந்த அணியில் இருப்போம்? பயங்கரமான நிலைமை அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அதனால் இந்த மறுமை நாளுடைய ஒவ்வொரு அடையாளங்களை நாம் பார்க்கிற நேரம் அதை நாம் நெருங்குகிறோம் என்ற உணர்வோடு மறுமையை நோக்கி பயணிக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா, நான் நினைத்திருந்தேன் என்னால் 1 மணித்தியாலம் தான் பேச முடியுமா இருக்கும் என்று சேரை கேட்டேன். நான் முடிச்சிருவேன் 7:40க்கு. அம்ஜத் மௌலவி சொன்னாரு, மறுமை நாள்னாலே நீங்க நிறைய பேசுவீங்களே என்றாரு. இல்ல மௌலவி, எனக்கு இன்றைக்கு இயலாது, நான் முடிச்சிருவேன் என்ற. ஆனாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பேசுகிற நேரம் வழிகள் மறந்து அந்த மறுமையுடைய அச்சம் நமக்குள் வருகிற நேரம் என்னால் முடியுமான சில பதிவுகளை உங்களுக்கு மத்தியில் வைத்தேன். எனக்காக துவா செய்யுங்கள். பலஸ்தீனத்தில் உள்ள அந்த மக்களுக்காக மறக்காமல் இரவுகளில் நீங்கள் கைவிட்டு அல்லாஹ்விடம் நிறைய கேளுங்க. அந்த பிள்ளைகளுக்காக கேளுங்க. அவர்களுடைய சாப்பாடு பஞ்சத்தில் நிற்கிறார்கள். எங்களால் ஒன்றுதான் செய்ய முடியும். அவர்களுக்காக எங்களுடைய சகோதரர்கள் அவர்கள் அங்கே படாத பாடுபடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அவர்களுக்காக நாம் நிறைய துவா கேட்டு அந்த மக்களுக்கு இதையெல்லாம் அந்த அவர்களுக்குள்ள அந்த பொருளாதார சிக்கல், அவங்களுக்குள்ள சாப்பாடு சிக்கல்லாம் நீங்கிறதுக்கு நிறைய கேளுங்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவருக்கு அருள் புரிவானாக. ஆகிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.